என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல 1593 கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். மாசத்துல ஒரு 4 கூட்டங்களை உமன் எம்பவர்மெண்ட் பண்றாங்க. சென்ற வாரம் இதே நேரத்துல மகாலட்சுமி மேடம் தனிச்சு ஒரு மிகப்பெரிய கீசோல் விஷயத்தை பேசி முடித்தாங்க. இந்த வாரம் நம்மளோட வெண்மதி மேடம் பிளாட்டினம் பின் அச்சீவர், தமிழ்நாடு பெண்களால் சிங்கமங்கை என்று போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான லேடி லீடர், தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி, வயசுக்கு மீறி, சக்திக்கு மிஞ்சி ஆர்சிஎம் பொருட்களை தூக்கி செமந்த டீமை உருவாக்குன ஒரு அற்புதமான லேடி லீடர். அப்லைன் லீடர்களையும் டவுன்லைன் லீடர்களையும் எப்பொழுதும் மரியாதையாக பழகக்கூடிய ஒரு நல்ல பண்பான பெண் லீடர். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள் மத்தியில இன்னும் வெகு பேர்த்துக்கு வருமான வாய்ப்பு தெரியல, இன்னும் வெகு பேர்த்துக்கு பிளாட் தெரியல. 70,000 பிவின்னு சொன்னா 40-30 கூட இருக்கலாம். அது கூட வந்து நமக்கு வந்து ஓப்பனர் பின்னு தான். அதையே வந்து 40-30 இருக்கலாங்கிறத போய் 50-20 இருந்தா தான் 70 ஓப்பனர் பின்னு சொல்லி தவறுதலாக படிப்பாட்டி வைத்திருந்த காலம் இருக்கு. அதையெல்லாம் சரியாக்குவதற்காக இந்த உமன் எம்பவர்மெண்ட் டீம்ல சிறப்பான கூட்டங்களை நடத்தி அவர்களை எல்லாம் வந்து மிக சிறப்பாக வந்து வழி நடத்தி பெண்களை வந்து அதிகப்படியான பின் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கோடு டீம் பார்சியாலிட்டி இல்லாம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 121 வாரங்கள், இன்னைக்கு நைட் இப்ப நடக்கிற கூட்டத்தோட 121 வாரங்கள் அவங்க கூட்டம் நடத்துறாங்க. எந்த ஒரு பெண் லீடரும் என் பக்கம் இருந்து உன் பக்கம் வான்னு ஒரு ஆளை எடுத்து போனதாக வரலாறு. அவங்க பாட்டுக்கு பார்சியாலிட்டி இல்லாம பெண்களுக்குரிய விஷயங்கள் என்ன, கீசோல் வந்த பிற்பாடு கீசோலை எப்படி பயன்படுத்துறது, குட்டாட்டு வந்த பிற்பாடு குட்டாட்டில் எப்படி வந்து பொருட்களை வந்து சமைக்கிறது எப்படி, அதை யூஸ் பண்றது எப்படி, ப்ரொமோட் பண்றது எப்படி, இன்கிரீடியன்ஸ் என்ன, அது மாதிரி எல்லாம் பேசி பேசி டீம் பெருசா வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல நீங்க கத்துக்க போறது என்னன்னா, வெண்மதி மேடம் வந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேச போறாங்க. ஒரு 22 பேர் இருக்கிற இந்த கூட்டம் போதுமான பத்தாது. ஏன்னு கேட்டா, இந்த கூட்டங்களை கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த ஜூம் மீட்டிங்கு ஒருவேளை பங்கெடுக்கக்கூடியவங்க 30 பேர் 40 பேரா இருக்கலாம். ஆனால் இந்த ஜூம் மீட்டிங்ல வெண்மதி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் ஒரு 2000 பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. 12 குரூப் இருக்கு நம்மளுக்கு. பர்ச்சேஸ் குரூப், டிஸ்பிளே வால் குரூப், பியூசி ஓனர்ஸ் குரூப், அது மாதிரி ஒரு 12 குரூப் வச்சிருக்கிறோம். அந்த 12 குரூப்ல இதை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் தகவல் போய் சேரும். ஓ, இன்னைக்கு 2 மணி ஜூம் மீட்டிங்ல வெண்மதி பேசுறாங்க, 2000 பேருக்கு அந்த தகவல் போய் சேரும். அதே மாதிரி நேற்றுக்கு ஜெகதீஷ் சார் பேசின இன்கம் பிளான் எடுத்து போட்டா கிட்டத்தட்ட 10,000 பேர் அவர் பார்த்திருக்காங்க. அவருடைய இன்கம் பிளான் வந்து 10,000 பேர் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய கூட்டங்களையும் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து ஒரு 10,000 குறைவில்லாத நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ்ல தேடும் போது நம்ம தகவல்கள் தான் அது போய் சேருது. ஆரம்ப காலத்துல யூடியூப்பை வந்து பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ண நம்ம பிச்சுக்குமார் நம்ம ஓடிட்டாரு. அவர் மூலம் தான் தமிழ்நாட்டுல நமக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து தேவைங்கிறத உணர்த்தின ஒரு லீடர் அவர். அது மாதிரி இப்ப நமக்கு வந்து யூடியூப் மூலமாக பார்க்க போனா ஒரு 10,000 பேர் கூட இந்த தகவல்கள், இந்த இந்த ஜூம்ல பேசுற தகவல்கள் ரீச் ஆகும். அப்ப இது எவ்வளவு பெரிய மீடியாங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த மீடியாவை விட்டு போகிறதோ, அந்த மீடியாவை தள்ளி வைக்கிறதோ, அந்த மீடியாவை ஒதுக்கி வைக்கிறதோ, அந்த மீடியாவில் கலந்துக்காம இருக்கிறதோ, யாரை ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நட்டம். நாம தொடர்ந்து 1593 கூட்டங்களை நடத்துறதுக்கு காரணம் இது ஒரு மிகப்பெரிய மீடியா, மக்களை சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் மையம் என்பதனால்தான். ஒரு அறிவை ஊக்கப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி. அதனால் இன்றைய கூட்டத்துல நம்ம கூட வந்திருக்கிற வெண்மதி மேடத்தை பத்தி நிறைய சொல்லலாம். ஆனால் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட நிறைய டெக்னிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, நிறைய ராயல் அண்ட் அபோவ் லீடர்ஸ் இருக்கிறாங்க. கருத்தை கேட்டு பாராட்டினா அது அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அதனால நான் உங்களுடைய பலத்த கரவாசியோட பிளாட்டினம் பின் அச்சீவர்
சிங்கமங்கை இன்றைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னும் சொல்ல போனால் மிருகங்களில் ஒன்றுக்கும் பின்னடையாதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மிருகங்களில் ஒன்றுக்கும் பின்னடையாததுன்னு கேட்டா சிங்கம். சிங்கம் வந்து களத்துக்கு வந்துருச்சுன்னா எந்த மிருகம் எதிர்த்து நின்றாலும் அது ரிவர்ஸில் கால் வைக்க. அது மாதிரி இருக்கிறதுனாலதான் வெண்மதி மேடத்துக்கு சிங்கமங்கைன்னு பேரு. களத்துல என்ன அவங்க எதையும் வந்து எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான லேடி லீடர். அவங்க உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் வெண்மதி மேடத்தை வெல்கம் பண்றேன். வெல்கம் வெண்மதி மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம், குடார்சியம், ஜெயார்சியம். இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எமரால் சார் அவர்கள் நிறைய அதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா வந்து நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சப்பட்ட ஒரு லீடரா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வியாபாரத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த முஸ்தபாவையும் என்னுடைய லைலாம் ஸ்பான்சர்ஸ் ராமசாமி சார் அவர்களுக்கும் அஸ்கர் சார் அவர்களுக்கும் இன்னைக்கு ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம எல்லாரும் வழி நடத்திக்கிட்ட எமரால் சார் அவர்களுக்கும் எல்லா லீடர்ஸ்க்கும் அப்ளைன் லீடர்ஸ் அப் டு டைமண்ட் அவர்களுக்கு வரைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு உதவி செய்யற ஜெகதீஷ் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். நான் இன்னைக்கு வந்து ஒரு பிளாட்டினம் அச்சீவரா இருக்கிறேன்னா அதுக்கு வந்து என்னுடைய டீம் லீடர்ஸ் தான். அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம இன்னைக்கு 1593 ஜூம் மீட்டிங்கை கடந்து இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம், நிறைய லீடர்ஸ் உடைய ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கோம், நிறைய ட்ரைனிங்ஸ் கம்பெனி கொடுக்குற நிறைய ட்ரைனிங்ஸ், இது மூலமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய லைவ் மீட்டிங்ஸ் அங்கங்க ஹவுஸ் மீட்டிங்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கே ஒரு முதுகெலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் தான், அட்டெண்ட் மீட்டிங்ஸ் தான். ஒரு முறையும் ஒரு லீடர்ஸ் உங்களுடைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறோம்னா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் தான். இப்ப நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது ஒரு லீடருடைய ஸ்பீச்சை கேட்கும் போதும் அவங்களுடைய அற்புதமான ஒரு மோட்டிவேஷன், அது சாதிச்ச லீடர்களுடைய ஸ்பீச்சை கேட்கும் போது நமக்குள்ளேயே ஒரு ஃபயர் ஆகும். அந்த சோர்ந்து போன உள்ளத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு எப்படி மோட்டிவேட் பண்ணும். அதுக்குதான் வந்து என்ன சொல்றாங்க, எல்லா லீடர்ஸுமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அட்டெண்ட் த மீட்டிங்ஸ். எல்லாமே முதுகெலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அட்டெண்ட் த மீட்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் அவங்க செய்யணும், எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு, எவ்வளவு ஒரு எளிதானது அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட சிறப்பு அம்சங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் வந்து சிறப்பானது, இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்ன கூட எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் சிறப்பானது அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படின்னு தேவையில்ல, பெரிய கேபிட்டல் வேணும்ன்றதுல, பெரிய ஆபீஸ் வேணும் தேவையில்லை, நிறைய அவங்க ஒர்க்கர்ஸ் வேணும் அப்படின்ற நிறைய தேவையே இல்லை. அவங்களுக்கு தேவையான ஒரு நாலேஜ், நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணங்களும் சிறிய முதலீடு இருந்தாலே கண்டிப்பா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2016 வந்து ஒரு மிகப்பெரிய சவால் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு வந்துச்சு. வந்து இது பண்ணணுமா, ஏன்னா வந்து நிறைய தேவையில்லாத நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் மூலமா நிறைய விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை இழந்தால் மறுபடி அதுலயே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கம்பெனி வந்து உலகம் வந்து இந்தியா நாடு வந்து 2014 ஒரு சவாலை எதிர்கொண்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு சேலஞ்ச் வந்து, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஒரு சேலஞ்ச் வந்தப்ப நம்ம கம்பெனிக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து இந்தியா முழுக்க ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா மறைமுகமாக அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் செய்யாத ஒரு விஷயத்த கூட வந்து இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய குடும்பங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க புரியும் போதுதான் அவங்க ஒரு லா கொண்டு வர்றாங்க, சட்டம் கொண்டு வர்றாங்க, ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு கிடைக்குது. இன்னைக்கு சட்டம் படிக்கிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அவங்க படிக்கணும் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனுடைய சீஃபா வந்து நம்மளுடைய பிரசிடென்டா நம்மளுடைய ஆனரபிள் நம்மளுடைய டைமண்ட் அவர்கள் வாட்ஸ் சார் வந்து அதுல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி
நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், நிறைய நாடுகள் வந்து முன்னோடியாக இருந்துட்டு இருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா தன்னுடைய லைஃப் ஸ்டைல, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அவங்க வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்து நுழையும் போது வந்து பாத்தீங்கன்னா 1998ல வந்து இந்தியாக்குள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளது. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய கம்பெனிகள் வந்து வந்து கதவை தட்டுறாங்க, நிறைய பண்றாங்க. ஆனா அந்த அந்த சமயத்துல பிரதமரா இருந்த ஒரு நரசிம்ம ராவ் தான் வந்து இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது. நான் 98ல இங்க உள்ள வந்து இன்னைக்கு நிறைய வந்து கடந்த 26 ஆண்டுகளாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கு. 2000ல நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனியா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் எளிமையான ஒரு கம்பெனி வந்து நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி. எளிமையான ஒரு விஷயங்கள், எதுலயுமே இல்லாத சிறப்பம்சங்களை வந்து நிறைய உள்ளடக்குனவங்க தான் நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. ஒரு உப்பு, அதாவது உப்ப வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள கொடுத்த அதுக்கு ஒரு 5 பிபிஏ கொடுத்தவங்க வந்து நம்மளுடைய கம்பெனி தான். டாடா வந்து கேட்டாங்களாம், ஏன் வந்து உப்பு விக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். மக்கள் யூஸ் பண்றாங்க, நான் விக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து 150 கோடிகள் கிட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அத்தனை பேர் குடும்பத்திலயுமே வந்து ஒரு ஒரு உப்பு ஒரு பாக்கெட்டை வந்து வாங்குனாங்கன்னா எத்தனை கோடிகள் அந்த கம்பெனிக்கு வந்து லாபம். அப்ப வந்து தரமான ஒரு உப்பையும் நியாயமான விலையில கொடுத்தவங்க நம்ம கம்பெனி தான். இப்ப நம்ம கம்பெனியை பத்தி எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. ஏன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு கூடங்க சேவை மனப்பான்மையும் நன்றி உணர்வும் இருந்தாதாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டோட, ஒரு நல்ல ஒரு கிராட்டிடியூடோட வந்து இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் 24 ஆண்டுகளாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து 24 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் 1998க்குள்ளேயே நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள நுழைஞ்சு நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஒரு எப்படி ஒரு சாதாரண சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கர்ஸ்க்கே வந்து நிறைய தன்மைகள் இருக்கு. ஒரு நல்ல சிறந்த ஹோம் மேக்கரா இருக்கிறது கூட நிறைய ஒரு குவாலிட்டிஸ் வந்து வேணும். அப்போ நான் ஒரு குடும்ப பெண்களுக்கு படிப்பு வந்து அவ்வளவு இல்ல, +2 தான் படிச்சிருக்கிற ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தது, தைரியமான விஷயங்களை கத்து கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அதுக்கு நான் உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அதாவது சொல்லுவாங்க, தாம் விரும்பியதை பெற நாம் ஏராளமான மக்களுக்கு உதவினால் நாம் விரும்பியதை நம்மால் பெற முடியும். நாம் விரும்பணும், நம்ம என்னத்தை நம்ம வந்து விரும்பினதை பெறணும் அப்படின்னா ஏராளமான மக்கள் அவங்க விரும்பினதை நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து நாம் நினைக்கிறத வந்து ஜெயிக்க முடியுமா? எவ்வளவு ஒரு அழகா வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ், ஒரு இருதயம் ஃபுல்லா ஒரு லவ்வையும் வச்சுட்டு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை வச்சுக்கிட்டு, நன்றியுடைய கூடிய ஒரு அணுகுமுறையோட இந்த வியாபாரத்துல நம்ம வந்து அணுகுனோம்னா கண்டிப்பா சக்சஸ் என்பது நிச்சயம் வந்து இருக்கு. கடவுளுக்கு ஒரு ஒப்பான வியாபாரம் தான் நெட்வொர்க் வியாபாரம். நான் அததான் சொல்லுவேன். நம்ம வந்து யாருமே பார்க்கல, யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, ஆனா கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு கிராட்டிடியூடா செய்யக்கூடிய எத்தனையோ லீடர்ஸ் இன்னைக்கு வந்து டைமண்ட் எல்லாம் நினைச்சாலே அவ்வளவு வந்து எவ்வளவு பெருமிதமா இருக்கு. நம்ம கோபாஜி அவர்கள், நம்மளுடைய சுச்சி சார் அவர்கள், நம்மளுடைய சஃபேர் அவர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல டாப் பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் அவர்கள்லாம் வந்து அவரோட அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அணுகுமுறையும் ரொம்ப சிறப்பா கடந்த இதுல வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அன்பான ஒரு அணுகுமுறைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஏன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நான் சப்ஜெக்டுக்குள்ள வரேன். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பெண்களுக்கு மிகவும் எளிமையானது, எளிதானது, ஏன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகள்ல வந்து பெரிய பெரிய ஏர்னிங் மெம்பர்ஸா, பெரிய பெரிய என்டர்பிரனரா இருக்கிறவங்க வந்து விமன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்தியாவுல வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து இன்னும் சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் வரவே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல முக்கியமா நிறைய பேர் வரணும். அதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது ஒரு வாய்ப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி ஒரு அற்புதமான வாய்ப்புகளா இருக்கு.
நிறைய ப்ராடக்ட்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பெண்களை சார்ந்த பொருட்களாவே இருக்கு. நம்முடைய கீசோல் எடுத்துட்டாலும் சரி, நம்முடைய எஃப்எம்சிஜி ப்ராடக்டா எடுத்துட்டாலும் சரி, நிறைய பொருள்ல பாத்தீங்கன்னா பெண்களை சார்ந்த பொருட்களாக கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ப்ராடக்ட்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களை சார்ந்த பொருட்களாவே நிறைய வருது. பெண்களுக்கு இன்னைக்கு அநேக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனில உள்ள பொருட்கள். சரி, நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவன் வந்து என்னங்கன்னா இந்த பட்டறை கொல்லர்ன்னு சொல்லுவாங்களே, இரும்பு பட்டறை வந்து வச்சுட்டு இருக்காரு. அதுல வந்து அவர் கத்திகள், சுத்தி எல்லாம் நிறைய அவரு செஞ்சு அவர் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தொழில் வந்து திடீர்னு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ண முடியாம போகுது. நிறைய தொழில்ல வந்து நஷ்டம் வந்துருச்சு. அவரால வந்து பண்ண முடியும். பிசினஸ வந்து சரியா வந்து பண்ண முடியாதப்போ குடும்பம் வந்து ரொம்ப சிக்கல் ஆகுது. அப்போ அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்கிட்ட இருக்கிற கோடாலி எல்லாம் வச்சுட்டு விறகு காட்டுக்கு போய் விறகு வெட்டி விறக வந்து வித்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வர்றாரு. வந்துட்டு வந்து விறக வந்து வெட்டி விற்க ஆரம்பிக்கிறாரு. விற்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க மனைவி என்ன பண்றாங்க, ஒரு ஐடியா குடுக்குறாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு ஹோல்சேலரா மாறக்கூடாது? நம்ம டெய்லி போயிட்டு நீங்களே போய் வெட்டிட்டு வர்றதுக்கு பதிலா நம்ம ஒரு கடை வச்சு அந்த கடையில யாரெல்லாம் விறகுகள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த விறக வந்து வித்து நம்ம வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, நீங்க விறக வெட்டி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப மத்த சின்ன சின்ன இவங்க எல்லாம் என்ன பண்ண யோசிக்கிறாங்க, ஆமா நம்ம போய் தெரு தெருவா போய் விக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு எடுத்து என்ன பண்றாங்க, விறக வந்து வெட்டின்னு வந்து இவங்க கிட்ட குடுக்குறாங்க. இவங்களும் சேல் பண்ணி நல்ல ஒரு பிசினஸ், இவங்களுடைய பெரிய ஹோல்சேலரா மாறிடுறாங்க. நல்ல ஒரு இருந்த இடத்துலயே இவங்க இருந்துகிட்டு நல்லா சேல் பண்றாங்க. பெரிய அளவுல இவங்களுக்கு வந்து பிசினஸ் நடக்குது. நல்லா வளர்ந்துகிட்டே வரும்போது திடீர்னு மிகப்பெரிய ஒரு இது வந்து தீ விபத்து ஏற்பட்டு அவங்களுடைய கடை வந்து எரிஞ்சு இதுவாயிடுது. ரொம்ப வேதனையாயிடுற, எல்லாமே போச்சு. எல்லாமே கரியாயிடுச்சு. இருந்த பணம் அதாவது பணத்தெல்லாம் ஒரு விறகா மாத்தி வச்சிருக்காரு. எல்லாமே போயிட்டு கரிதான் இருக்கு. அப்போ ரொம்ப நொந்துட்டு மனசு வேதனையோட இருக்கும்போது, அப்ப அவங்க மனைவி நான் சொன்னேன், ஏன் நீங்க வந்து சோர்ந்து போறீங்க? இப்ப நம்ம கிட்ட வந்து விறகு போயிடுச்சு. ஆனா என்ன வந்திருக்கு? கரியா இருக்கு. நம்ம கறி வியாபாரம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கறி வியாபாரம் சோர்ந்து போன ஒருத்தர் கறிய இருக்கிறத வச்சு கறி வியாபாரம் ஆரம்பிச்சு, அதுல இருந்து டெவலப்மெண்ட் மறுபடியும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சமயோசிதமா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மந்திரியா இருக்காங்க. எல்லா விஷயத்திலுமே அவ்வளவு ஒரு சப்போர்ட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பெண்களுக்கே பாத்தீங்கன்னா, தான் வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அழகா உடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஒரு பொருளாதார நிபுணரா அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிதி மந்திரியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாரி அறிவு சப்போர்ட்டா ஒரு சில சமயங்கள்ல வந்து கணவனுக்கு வந்து அறிவு சொல்றவங்களா இருப்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து குடுப்பாங்க. அந்த மாரி வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. பெண்களுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, உடல் அளவில் பெண்கள் வந்து பலகீனமாலாம் இருந்தாலும், மனதளவில் அவளுக்கு வந்து மிகப்பெரிய வந்து சக்தி வேணும். ஏன்னா, அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். நம்முடைய பிரசவ வலியே நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஒரு வலி வந்து எப்ப பார்த்ததே கிடையாது. அதாவது டெலிவரி ஆன ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும். பிரசவித்த ஒரு பெண்களுக்கும் தெரியும். அது எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான வலி என்று. அப்படிப்பட்ட வலியை தாங்கக்கூடிய மன தைரியம் படைச்சவங்க தான் வந்து பெண்கள். அப்போ பெண்களுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கு. அப்போ ஆர்சிஎம் வந்து ஏன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 7 விதமான விஷயங்களை நான் வந்து இன்னைக்கு வந்து எடுக்கலான்னு பாக்குறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஆர்சிஎம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இன்கம். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். இப்ப வந்து கணவன் வந்து சம்பாதிச்சுட்டு வந்தாலும், தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்கும். என்ன செய்வாங்க? அவங்க வந்து ஒரு புடவை வியாபாரம் செய்வாங்க. வீட்ல இருந்துகிட்டு துணி தச்சு குடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஏதாவது வாங்கிட்டு வந்து அப்படி வீட்ல இருக்கிற சேல்ஸ் பண்ண ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏதாவது ஒண்ணு வந்து வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். எக்ஸ்ட்ரா இன்கம்காக வந்து இப்ப தானும் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே சிறுவாட்டி வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மண்பானைகள்ல போட்டு காசை வந்து சேர்த்து வச்சு தக்க சமயத்துல வந்து கணவனுக்கு உதவக்கூடியவங்களா வந்து பெண்கள் வந்து நிறைய வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து தேங்க்யூ சார். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து
ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்றது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து பெண்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு எல்லா பெண்களுக்குமே ஒரு கனவு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குது எதுன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு வந்து இந்தியாவுல நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை செலக்ட் பண்ணி அதுல பெண்கள் வந்து தன்னை இணைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா சக்சஸ் அடைய முடியும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊன்றுகோலாகவும் உறுதுணையா இருக்கிறது ஆர்சிஎம் பிசினஸ் தான். ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். என்னைக்கு டிசி ஜெயா வந்து தெரிஞ்சு பேர் வச்சாங்களா, தெரியாம பேர் வச்சாங்களா தெரியாது. ஆனா உண்மையிலேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு அற்புதமான ரைட்டான இது கான்செப்ட் உள்ள மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டீங்கன்னா சரியான வர்த்தகமே நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி. அற்புதமான கட்டமைப்பு உள்ள ஒரு அருமையான ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அதனுடைய நம்மளுடைய எம்டியா இருக்கட்டும், நம்மளுடைய லீடர்ஸா இருக்கட்டும், நம்முடைய ப்ராடக்டா இருக்கட்டும், நம்முடைய பிளானா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதோடைய குவாலிட்டி செக்அப் எல்லாமே லீடர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்கூடா வில்வாரால போய் பார்த்துட்டு வந்தவங்க அநேக பேர் அதை உணர்ந்திருப்பாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ ஒரு அற்புதமான ஒரு இது எடுத்தோம்னா கம்பெனி அவங்க செலக்ட் பண்ணி அதுல ஈடுபட்டுட்டா நிச்சயமாக அவங்க பெரிய லெவல்ல போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். அப்ப எக்ஸ்ட்ரா இன்கம்னா என்ன? பொருளை வாங்கி அவங்க விற்கும் போது பாத்தீங்கன்னா 10% இருந்து ஒரு 20% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீசோல்லாம் எடுத்தோம்னா 99 ரூபாய்க்கு 100 சில்லறைக்கு வாங்குறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட் இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட் இருக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அது பொருட்களை பத்தி சொன்னோம்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது முதல் இன்கமா நம்மளுடைய ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. சரி, என்ன இன்னொன்னு, ஒரு அழகா அவங்க வந்து ஒரு கூப்பிட்டு எல்லாரையுமே இது பண்ணி நெட்வொர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுல ஒரு இன்கம் தனியா மாசம் பிறந்தா ஒரு இன்கம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது growth போனஸ். நம்ம ஒரு 70,000 பிபி எடுத்துட்டாலே எந்த கம்பெனியும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. நம்ம வந்து ஒரு 70,000 பிபி எடுத்துட்டால இந்த ஓப்பனர் பின்ன அப்படின்னு பண்றது growth போனஸ்னு ஒரு இன்கம் தராங்க. அது மட்டும் இல்லாம அத ஒரு கணக்கா ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சேர்த்து வைக்கிற மாதிரி, பேங்க்ல சேர்த்து பிக்சர்ல சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த அமௌண்ட் அப்படியே சேர்த்து வச்சு 12 மாசம் கழிச்சு கொடுக்குறாங்க. இந்த மே மாசம் வந்து எத்தனை லீடர்கள் வந்து சந்தோஷம் அடைஞ்சாங்க தெரியுங்களா? எத்தனை லீடர்கள் வந்து அந்த பணத்தை பார்த்து நான்லாம் வந்து இப்ப அந்த பணத்தை பெறும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எத்தனை லீடர்களுக்கு அந்த பணம் வந்து ஒரு நம்பி இருக்கலாம். அந்த மே மாசம் அந்த பணத்தை நம்பி இருக்கலாம். லட்சங்கள்லாம் வந்திருக்குது. ஆயிரக்கணக்கான ரூபாய்களும் லட்சங்களை நம்பி இருக்கலாம். இந்த பணம் ஒண்ணு வரப்போது இதை வச்சு நான் ஏதாவது என் குடும்பத்துக்கு செய்ய போறேன். ஏன் ஒரு ஃபீஸ் கரெக்டா மே மாசம்ன்றதுனால நமக்கு ஃபீஸ் கட்டுறது கூட அது வந்து ஒரு உதவியா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இன்கமும் நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து கொடுக்கும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை கொடுத்து நம்மளுடைய பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த வியாபாரத்துல இணைஞ்சு பண்ணக்கூடிய நல்ல ஒரு மஞ்சத்தூளை கொடுக்கலாம். அருமையான மஞ்சத்தூள், அருமையான பொருள், எல்லா விஷயத்திலயும் பாருங்க எமரால்டு வந்து 4 லட்சம் வாங்கியிருக்காராம். எனக்கு தெரிஞ்சு ஒரு லீடர் வந்து அவங்க வந்து இந்த பணத்தை வச்சுட்டு ஒரு அழகான டைமண்ட் கம்மல் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து என்கிட்ட காமிச்சாங்க. வந்த ஒரு இதுல நான் வந்து ஒரு டைமண்ட் கம்மல் வந்து வாங்கினேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. ஒருத்தர் கேட்டா நான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டெப்த் கடன் இருந்தது, நான் அதை அடைச்சேன் அப்படின்ற. அது மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த ஃபீட்பேக் வந்து இவ்வளவு பணம் வந்துட்டு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை பண்ணேன் அப்படிலாம் வந்து சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம கம்பெனி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் கொடுக்கக்கூடிய விஷயமா இது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏன் வந்து பெண்கள் வந்து இது ரொம்ப அதாவது எப்படி சொல்லுவாங்க, எதுக்காக இது ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 ஹவர்ஸ் குடும்பத்துல எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஆர்சிஎம் பிசினஸ்க்காக நம்ம ஒதுக்குனாலே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக ஒதுக்குனாலே கண்டிப்பா நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்துல இருக்க போன்ல பேசி அவங்கள வந்து இது பண்ணி இன்வைட் பண்ணாலே நம்மளால வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இன்கம் நம்மளால ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா பர்சனல் growth. பர்சனல் growth பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து யூடியூப் சேனல் மூலமா, நிறைய கிளாஸஸ் மூலமா, நிறைய விஷயங்களை வந்து வருமானத்தை வாங்கிக்கிட்டு ஜூம் கிளாஸ் மூலமாலாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஃபீஸ் வாங்கிட்டு கத்து கொடுக்குறாங்க. எப்படி தன்னை வந்து பர்சனலா வந்து growth பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வந்துட்டாலே பர்சனலா நம்மள வந்து க்ரோத் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, நானும் அப்படிதான். ஒரு களிமண்ணா இருந்தவங்க வந்து அழகான சிற்பமா வடிவமைக்கிறது வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. அவங்களுக்கு வந்து பேச தயங்குறவங்களுக்கு வந்து பேச கத்து கொடுத்து, வந்து பிளான் போட தெரியாதவங்களுக்கு பிளான் போட கத்து கொடுத்து, ஒரு ப்ராடக்ட்ட பத்தி தெரியாதவங்களுக்கு ப்ராடக்ட்ட பத்தி பேச கொடுத்து, ஒரு ஹவுஸ் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ சொல்லி கொடுத்து, தான் எப்படி வந்து தன்னை வந்து ஒரு லீடரா தன்னை வந்து மெருகேத்திக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்து, இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து என்னையே நான் சொல்லிக்குவேன். நான் ஒரு +2 தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு, நான் என்ன பாக்குறவங்க நீங்க என்ன பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா அப்படி, அந்த அளவுக்கு என்னை பர்சனலாக growth பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அப்போ ஒரு பெண்ணை வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு பெண்ணை தன்னை தானே பர்சனலா அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான, அதாவது படிக்காதவங்க இத பத்தி படிக்கிறதுக்கான எண்ணங்களை தூண்டி கொடுக்குது. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு புக் வந்து நம்ம டைமண்ட் அவர்கள் எழுதி, எளிமையான ஒரு இங்கிலீஷ், அவ்வளவு அழகான விஷயங்களை வந்து அப்படி அற்புதமா எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப நிறைய படிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை கேட்கறதுக்கு, நிறைய லீடர்ஸுங்களுடைய ஸ்பீச்சை கேட்கும் போது தன்னைத்தானே பர்சனலா வளர்த்துக்கிறதுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்டா கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அப்ப எவ்வளவு ஒரு விஷயங்களை கத்துக் கொடுக்குது பாருங்க. நான் வந்து நிறைய என்னை பத்தி நிறைய என்ன கேட்பாங்க. என்னை வந்து எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம ஒரு மக்கு பிள்ளையா இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு சப்ஜெக்ட வந்து கொடுத்து இத பத்தி பேச சொன்னாலே என்னால பேச முடியும். அப்படி ஒரு எனக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டை கொடுத்தது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிவ் சாரி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என்னால முடியுமா, நான் வந்து ஒரு சாதாரண குடும்ப பெண் தானே, இவங்கெல்லாம் இவ்வளவு படிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு அழகா வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, இவங்களாலதான் முடியும், நான் வந்து ஒரு சாதாரண குடும்ப பெண், என்னால வந்து ஒரு லீடரா வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தை மாத்தி, உன்னாலையும் முடியும், என்னாலையும் முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட குடுக்கறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அது வந்து எல்லாம் அந்த இடம்லாம் எங்க கத்துக்கிறோம், நம்மளுடைய மீட்டிங்ஸ்ல வரும்போது, நிறைய பேரை போய் பார்க்கும்போது, இந்த லீடர் பண்ணும்போது ஏன் என்னால வந்து பண்ண முடியாது, அந்த லீடர் பண்ணும்போது ஏன் என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அற்புதமான பாசிட்டிவான வந்து ஒரு ஆட்டிடியூட குடுக்கறது தான் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது இவங்க தான் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், என்னால வந்து சம்பாதிக்க முடியுமா, இவங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பின்ல இருக்காங்களே, என்னால முடியுமா, என்னாலயும் முடியும், அவர்களால முடியும் போது என்னாலயும் முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாசிட்டிவான வந்து ஆட்டிடியூட வந்து கொடுக்குறது. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து வந்து முடிவை எடுத்துட்டாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து தயங்குற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா வந்து ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை கொடுக்கறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது அநேக விஷயங்களை சொல்லிட்டே போகலாம், நிறைய நிறைய சொல்லலாம். இது ஒரு அற்புதமான பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட வந்து குடுக்கறது வந்து இது. என்னைக்கு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம செலக்ட் பண்ணா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களா நமக்கு வந்துட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஓன் ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு ஐடென்டிட்டியை வந்து குடுக்கறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கீகாரமே இல்லாம, ஆனா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா சூப்பரா சமைப்பாங்க, சிறப்பா சமைப்பாங்க. வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு வீட்டுதான் ஒரு பெண்ணு நினைச்சா அந்த குடும்பத்தை வந்து அவ்வளவு அழகா வச்சுக்க முடியும், ஒரு பெண்ணு நினைச்சா எதையுமே வந்து சாதிக்க முடியும். அப்போ அங்கீகாரமே இல்லாம நல்லா சமைப்பாங்க, நல்லாமே குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்குதான்ட்டு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய ஏக்கங்கள் இருக்கும். தான் வந்து இப்போ சமையல பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கணவன் வந்து நீ சூப்பரா நீ சமைச்சிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு சூப்பர்ப்பா, இன்னைக்கு சமையல் சூப்பர்ப்பா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். நிறைய இன்னைக்கு வந்து மீடியாக்கள் நிறைய வரும்போது எல்லா பெண்களுடைய திறமைகள்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது, நானும் இந்த மாதிரி ஜெயிக்கணும்,
நானும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வந்து நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப கிச்சன்லயே வந்து நிறைய பெண்களுடைய திறமைகள் வந்து அப்படியே இதுவாயிடுது. அவங்களுக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் நிறைய ஒருத்தருக்கும் மல்டிபிள் டேலண்டான பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனா எல்லாமே கிச்சனுக்குள்ளேயே அவங்களுடைய எல்லா திறமைகளையுமே இதுவாயிடுது. ஆனா அப்படிப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குட் டாட் நம்முடைய ப்ராடக்ட்ஸ்ல வச்சு விதவிதமா சமைச்சு போடுறாங்க, விதவிதமா சமைக்கிறாங்க. அன்னைக்கு கூட வந்து எங்க இவங்க வேதா சாருடைய ஒய்ஃப் உஷா வேதராஜன் அவர்கள் வந்து நம்முடைய புரோட்டீஸ வச்சு சூப்பரா வந்து அதுக்குள்ள ஒரு சீஸ் பால் வச்சு புரோட்டீஸ் சீஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி விதவிதமா போடுறாங்க. விமன் எம்பவர்மெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வச்சும் விதவிதமா சமைச்சு போடுறாங்க. ஓ இப்படிலாம் இருக்கா? புரோட்டீஸ்ல இப்படிலாம் சமைக்க முடியுமா? வெஜிடபிள்ஸ்ல இவ்வளவுலாம் சமைக்க முடியுமா? நூடுல்ஸ்ல நம்ம வந்து இதுல போன பிறகு பாயாசம் கீர் பார்த்தோட நூடுல்ஸ் கீர் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அத மாதிரி விதவிதமா சமைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து தயாரா வந்து இன்னைக்கு இதை வந்து கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க ஓன் ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கிறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அதுலயும் நான் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆயிட்டாலோ, ஸ்டார் பிளாட்டினம் ஆயிட்டாலோ, இல்ல வந்து டெக்னிக்கல் ஆயிட்டாலோ, எமரால்ட் ஆயிட்டாலோ, அதுல கிடைக்கிற சந்தோஷங்கள் இருக்கு பாருங்க. பின் அச்சீவ்மெண்ட் அந்த மேடையில ஏறும்போது இன்னைக்கு வந்து கவிதா ராம்குமார வந்து நாங்கெல்லாம் பில்வாலரா போயிருக்கும் போது ஸ்பெஷல் நிர்ஜரா அப்படின்ட்டு நேரடி பார்வை நம்மளுடைய மேடம் இவங்க பிரியங்கா மேடத்தோட நேரடி பார்வையில பட்டு அவங்கள வந்து அவ்வளவு அழகா மேடையில ஏத்தி அந்த அவங்களை அப்படியே கொண்டு வரும்போது பிரியங்கா மேடம் கூட வரும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நம்மள மாதிரி ஒரு பெண் தமிழ்நாட்டுல ஒரு ஐடென்டிஃபை ஒரு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண் நம்முடைய சார்பாக அங்க மேடையில ஏறுறாங்க. அது அவ்வளவு சந்தோஷம். அப்ப ஓன் ஐடென்டிட்டியை கொடுக்குறது அவங்க வந்து பேசிக்லி டீச்சர். ஆனா என்ன இருப்பாங்க அவரு அம்பத்தூர்ல மட்டும்தான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஓன் ஐடென்டிட்டியை கொடுத்தது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு வெண்மதி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்களை வந்து இன்னைக்கு ஒரு பிளாட்டினமாவும் சார் வந்து எமரால்ட் சிலம்பர் சிங்கப்பெண் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாடு சார்பாக ஒரு பெண்ணா ஒரு லீடரா இன்னைக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. அப்போ ஓன் ஐடென்டிட்டியை கொடுத்தது வந்து நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அதனால பெண்களை கண்டிப்பா வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து நூத்துக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஆனா 7 பாயிண்ட் தான் இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளவு சிறப்புகளை வந்து நம்ம இது கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைல்டு growth. நம்முடைய குழந்தைங்களுடைய வந்து வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாலும் நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனியோட நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அப்ப என்ன ஏன் சைல்டு growth? அப்போ நீங்க வந்து இதுவா வந்து சேர்த்து வைக்கிறீங்க, மக்களுக்கு பெண்களுக்கு அதாவது குடும்பத்துக்கு உதவி செய்றீங்க, நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்றீங்க, உங்களுக்கு ஒரு ஓன் ஐடென்டிட்டி கிடைக்குது, குழந்தைங்களுக்கு எப்படி வந்து இது growth ஆகுது? அப்ப பெண்கள் என்ன பண்றாங்க வீட்டுல இருக்கும்போது நிறைய வந்து ஆர்சிஎம் பத்தி கணவனும் மனைவியும் பேசுறாங்க. ஆர்சிஎம் பத்தி நிறைய பேசுவாங்க, ப்ராடக்ட பத்தி பேசுவாங்க, கம்பெனியோட பெருமைகளை பத்தி பேசுவாங்க, ஜூம் மீட்டிங்கை கவனிப்பாங்க. நிறைய அதை பத்தி பேசும்போது அவங்க ஹவுஸ் மீட்டிங் வீட்டுல நடத்தும் போது அவங்க மீட்டிங்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது இந்த குழந்தைங்க இது எல்லாத்தையும் கவனிக்கும் போது நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆர்சிஎம் பத்தி பேசி ஆர்சிஎம் லீடரா வளர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய உதாரணங்களை நம்ம வந்து சொல்லலாம். எவ்வளவு பிள்ளைங்க வந்து ஆர்சிஎம் பத்தி நான் போற இடங்கள்ல நிறைய பிள்ளைங்க வந்து எங்களுடைய லீடர்ஸோடைய குழந்தைங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ஆர்சிஎம் குழந்தைங்கள ஆர்சிஎம் லீடரா தன்னை உருவகப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நல்ல ஒரு ஆட்டிடியூடு உள்ள பிள்ளைகளாக இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மனுஷனை வந்து உருவாக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு குடிமகனா உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்மளுடைய கம்பெனி. நம்முடைய டிசிஜே அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு நல்ல விஷயங்களை காலையில வந்து அவ்வளவு குருகுலம் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற ஒரு மனிதனும் சிறந்த குடிமகனாக மாறுவான். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்து நிறைய வந்து இருக்கு. இந்த உலகத்துல சுத்தி சுத்தி எவ்வளவோ கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆர்சிஎம் குள்ள இருக்கிற குடும்பங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு குடும்பங்களா இன்னைக்கு மாறிட்டு அதை பார்த்து பார்த்து வளர்ற குழந்தைங்களும் ஒரு நல்ல குடிமக்களை நானும் இந்த மாதிரி வரணும், டைமண்ட் ஐயாவை பார்த்தா டைமண்ட் ஐயா மாதிரி வரணும், வந்து சுஜி சாரை பார்த்தா அது மாதிரி வரணும், நம்ம லீடர்ஸுங்க எல்லாரையும் பார்க்கும்போது டிசிஜேவை பார்க்கும்போது அவர் அற்புதமான 2 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சொரூப் சாரையும் பிரியங்கா மேடத்தையும். இப்ப அந்த மாதிரி நான் என்னுடைய பிள்ளைங்களை அந்த மாதிரி ஒரு சிறந்த குடிமக்களா வர்றோம்.
நானும் வரணும்ட்டு அந்த கூடவே இருந்து பாக்குற குழந்தைங்க, அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற குழந்தைங்க, இவங்க கூடவே நடப்படுற குழந்தைங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டு வராங்க. அதுக்குதான் இப்ப சமீபத்துல வந்து டெல்லியில செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன்ல யாரெல்லாம் டெக்னிக்கல் ஆயிருக்காங்க எல்லாரையும் வந்து மேடையில வைத்து அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு. அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். அப்ப எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, அப்ப பிள்ளைங்க வந்து இத பார்க்கும்போது ஆர்சிஎம் தான் பேசுவாங்க. ஆர்சிஎம் பொருளை தான் பயன்படுத்துவாங்க. நல்ல சாப்பிட்டா அது மட்டும் இல்ல, குழந்தைங்களோட ஹெல்த் முக்கியமான ஒரு விஷயம் அங்கதான் இருக்கு. ஆரோக்கியம் இருக்கு. பணம் விட்டுருங்க. பணம் அப்புறமா. பணம் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமா ஆரோக்கியம் என்பது மிக 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 இன்றியமையாதது. அது வந்து இங்க வந்து கிடைக்குது. அப்போ நல்ல பொருள் அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது நல்ல விஷயங்களை அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடிமகனா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு செகண்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான ஜெனரேஷன் நம்மளோட ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே கடையில எடுத்தாலும் கலப்படம் தான் இருக்கு. இன்னைக்கு உலக சுகாதார மையம் சொல்லுது 70% ப்ராடக்ட் வந்து கலப்படம் 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 தான். குழந்தைங்களை பத்தி கூட யாருங்க யோசிக்கிறா? இன்னைக்கு குர்குரே, லேஸ் இந்த மாதிரி எல்லாம் பொருட்களை சாப்பிடும்போது எவ்வளவு வியாதிகள். அதாவது இன்றைய தலைமுறை தான் வந்து தன்னுடைய குழந்தைகளை இறப்பை பார்க்கின்ற ஒரு சமுதாயமா இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. மோசமான குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கேன்சர் வருது. ஆனா அதெல்லாமே கடந்து இல்ல, நம்மளுடைய ப்ராடக்ட சாப்பிட்டு என் பேத்தி சொல்றா, நான் என் பொண்ணு சொல்றா, அவங்க ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க, நான் வந்து ஹார்லிக்ஸ், காம்ப்ளான்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதுல வந்து சரி கிடையாது. நல்ல இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப அவ சொல்றா, ஆச்சி நம்மளுடைய எனர்ஜி விட்டா வந்து அற்புதமான ப்ராடக்ட். நம்ம ஹார்லிக்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய எனர்ஜி விட்டா தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுவே இல்லாத உடம்புக்கு விடுதலே இல்லாத பொருள் தெரியுங்களா? ஒரு 8 வயசு குழந்தை மனசுல போய் ஆர்சிஎம் போய் உட்கார்ந்துருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க இதுல வந்து இந்த வெளியே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. கெமிக்கல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுக்கான கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுடைய ஃபைபர் பிஸ்கெட்ஸ்லயும் நம்மளுடைய சாக்லேட் கிரீம் பிஸ்கெட்லயும் வந்து கெமிக்கலே இல்லைன்ட்டு அந்த குழந்தைங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் அதான் கேட்டேன், அந்த ரிசல்ட்டை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்ப பாருங்க, அப்ப அந்த ஆணி வேர்லயும் அந்த அடித்தளத்திலயும் அந்த குழந்தைங்க மனசுல போய் ஆர்சிஎம் ப்ராடக்ட் சாப்பிட்டா இது நல்ல பொருள், இது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்டிடியூட வந்து வளர்க்கறது வந்து குரோத், சைல்டோட குரோத்தும் நம்மளுடைய இதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப குழந்தைங்களை வந்து அவங்களோட இதுலயே அவங்க விதைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஹெச்ஏ எடுத்த குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான குழந்தைங்களா இருக்காங்க. அது நான் கண்கூட நான் கொடுத்த குழந்தைங்களை நான் பார்த்திருக்கேன். அவ அதான் சொல்லுவா, பெரிய குழந்தைக்கு சின்ன குழந்தைக்குமே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த பார்க்க நல்லா தெரியுதுக்கா அப்படின்பா. என்னுடைய பிள்ளைக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் டிஹெச் கொடுத்துருக்கோமோ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வித்தியாசங்கள் வந்து. அப்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சைல்டு குரோத்தா வந்திருக்கு. அப்புறமா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஹாப்பினஸ். அதாவது சொல்லுவாங்க, எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸ்ட்ரா மணிக்காக வந்து நம்ம வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரியல் ஹாப்பினஸ். எது ரியல் ஹாப்பினஸ்? டிபெண்டா இருந்த பெண்களை வந்து இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனரா மாத்துது. எல்லாத்துக்குமே வந்து கணவன் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, சம்பாதிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு பெரிய டிகிரி வாங்கிட்டு கிராஜுவேட்ஸ் போயிட்டு சம்பாதிக்கிறது அவங்களோட ஓன் மணியை வச்சு பண்ணுவாங்க. இப்போ படிக்காம வந்து ஏதாவது நான் பண்ணணும், என் குடும்பத்துக்கு நானும் சம்பாதிக்கணும், நானும் ஒரு இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இதுதான். அப்போ ரியல் ஹாப்பினஸ் எதுல இருக்கு? அவங்க அதுல சம்பாதிக்கும் போது, அந்த சம்பாத்தியத்துல இருந்து அவங்களுக்கு தேவைகளை வந்து அவங்க வாங்கிக்கும் போது, தன்னுடைய குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கும்போது, தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய தாய்க்கு வாங்கி கொடுக்கும்போது, தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு அந்த சம்பாதிக்கிற பணத்துல இருந்து அவங்க அதை வாங்கி கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். அது எத்தனை பெண்கள் வந்து அதை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மதர்ஸ், நிறைய சிங்கிள் மதர், கணவனால இது பண்ணவங்க, நிறைய விஷயங்களால தனித்து வாழப்படுறது, கௌரவமா வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நம்மளுடைய. அப்ப அந்த ரியல் ஹாப்பினஸ் எதுல இருக்கு? இந்த இதுலதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கல்யாணம் இல்ல ஒரு விஷயம், தன்னுடைய தங்கச்சிக்கு, தன்னுடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு ஏதாவது அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லாதப்ப எங்க போய் நிப்பாங்க?
அப்பா கிட்ட போய் கணவன் கிட்ட போய் கேட்பாங்க, இல்ல மகன் கிட்ட போய் கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆனா அவங்களே சம்பாதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா அவங்க செய்வாங்க. எவ்வளவு ஹாப்பியா அவங்க செய்வாங்க. ஒரு டிபெண்டன்டா அவங்க வந்து வந்து டிபெண்டன்டா இருந்தவங்க வந்து எப்படி இண்டிபெண்டன்டா அவங்க வந்து மாறுறாங்க. அந்த பணம் கிடைக்கும்போது. நான்லாம் நெறைய வந்து அனுபவிச்சு சந்தோஷப்பட்டுருக்கேங்க. அந்த மாரிலாம் நான் சொந்தமா எல்லாத்தையும் வாங்கிக்கும்போது எனக்கு எவ்வளோ வந்து சந்தோஷம். இந்த மாரி நெறைய பெண்கள கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும். நான் இந்த இந்த காசுல இத வந்து வாங்கினேன். நான் இந்த பணத்துல வந்து இது தேவைகள நிறைவேத்திக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ல வந்து எனக்கு ஆர்சிஎம் மூலமா கிடைச்ச பணத்துல நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். எத்தனையோ பேரு கேட்டா தெரியும். இன்னைக்கு வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து ஆர்சிஎம்ல வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய விஷயம். அதே மாரி நம்ம தமிழ்நாட்டிலும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கீசோல் ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து நம்முடைய ஃபேஷியல் கிட் மூலமாகவே நெறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு பார்லருக்கு நம்ம போயிட்டோம்னாலே, எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 இருந்து ஒரு ரூ. 1000, ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 3000 வரைக்கும் தான் வந்து ப்ராடக்ட்க்கு வந்து இருக்கு. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த மாரி ப்ராடக்ட் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். அதுவும் நல்ல பொருளு. அருமையான பொருள். கத்துக்கிட்டாங்கன்னா, அந்த மெத்தட் எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களே வந்து வந்து ப்ராடக்ட் வந்து ஃபேஷியல் பண்ணலாம். ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய எண்ணெய வச்சு, நம்மளுடைய ஹேர் சீரம் வச்சுலாம் அற்புதமான ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்மளால இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய்கள், நம்ம ரிவைட்டோ ஆயிலு, நம்முடைய சர்சன் ஆயில், நம்ம ஹெர்பல் ஆயில், நம்முடைய மொரிங்கோ ஆயில் இதெல்லாம் வச்சு எத்தன ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தெரியுங்களா? அது இன்னைக்கு வந்து உடான் கிளாஸ் மூலமாக நெறைய நம்ம கம்பெனி வந்து நம்ம உள்ள நமக்கு இறங்கி நமக்கு நெறைய கத்துக் குடுத்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அவேர்னஸ் குடுத்துட்டு இருக்கு. எத்தனையோ பெண்கள வந்து இன்னைக்கு நம்ம காப்பாத்தி குடுத்துட்டு இருக்கோம். எத்தனை பெண்களுக்கு நம்ம வந்து ஆரோக்கியத்த குடுத்துட்டு இருக்கோம். கீசோல் சானிட்டரி பேட் மூலமா எத்தனை பெண்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஆரோக்கியத்த நம்ம குடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? எத்தனை குழந்தைங்க வந்து அந்த வலியில இருந்து, இச்சிங்ல இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க. எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து நான் நெறைய சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய வந்து அம்மா வந்து என்னுடைய கஸ்டமரு. அவங்க வீட்ல வந்து அவங்க வந்து நெறைய சானிட்டரி பேட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பிள்ள வந்து மெச்சூர்ட் ஆயிட்டா. மெச்சூர்ட் ஆகும்போது அப்ப இருந்த சானிட்டரி பேட் நம்மளுடைய கீசோல் பேட வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுடைய சானிட்டரி பேட் சேஃப் அண்ட் லாங்க குடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படும்போது, அப்ப நான் உடனே போய் குடுக்க முடியல. நான் கொஞ்சம் தூரத்துல இருக்கேன். அரக்கோணத்துல இருக்கேன். எனக்கு கால் பண்ணும்போது, "அம்மா நான் வந்து ஈவினிங் கொண்டு வந்து குடுத்துடுறேன்ம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு இடையில தேவைப்படும்போது என்ன பண்ணாங்க, மார்க்கெட்ல இருந்து ஒரு பேட வாங்கி வச்சிருக்கோம். அந்த குழந்தையால யூஸ் பண்ணவே முடியல. கொஞ்ச நேரம் கூட அந்த குழந்தையால வச்சுக்கவே முடியலைங்களாம். அந்த குழந்தை சொல்லுது, "அம்மா ரொம்ப எனக்கு வந்து இச்சிங்கா இருக்குதும்மா. எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு வந்து சீக்கிரமா ஆன்டி கிட்ட கால் பண்ணி எனக்கு கொண்டு வர சொல்லுங்கம்மான்ட்டு." அவங்க உடனடியா மறுபடியும் என்ன தொடர்பு கொள்றாங்க. அப்ப நான் உடனே கடைக்கு ஃபோன போட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட நான் வந்து குடுத்து விட்டேன். அப்ப அந்த மாதிரி வந்து பாருங்க ஒரு ஒரு குழந்தை இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற குழந்தைக்கு நம்ம ப்ராடக்ட் தான் பிடிக்கும். அப்ப இந்த மாரி எத்தன குழந்தைங்களுக்கு நம்ம போய் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்ளோ பேர் வந்து பாராட்டுறாங்க தெரியுங்களா? சேஃப் அண்ட் லாங் மாரி இன்டிமேட் வாஷ் மாதிரி. அன்னைக்கு வந்து திவ்யாஸ்ரீ மேடம் வந்து நம்மளுடைய கீசோலுக்குன்ட்டுன்னு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ட்ரெய்னர வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்காக குடுத்துருக்காங்க. ட்ரெய்னர் குடுத்துருக்காங்க. அவ்ளோ அழகா அவங்க வந்து சொன்னாங்க. எப்படி ஹவ் டு யூஸ் எந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சீரமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பட்டாணி அளவு தான் பீஸ் அளவு தான் எடுக்கணும். பட்டாணி அளவுக்கு எடுத்து இது சேஃபா நம்ம சாரி சன் சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், நம்முடைய பிபி கிரீம் எது வந்தா இங்க வைக்க சொல்றாங்க. இந்த இடத்துல. இந்த இடத்துல வச்சு ஏன்னா உள்ளங்கையில கூட வந்து கொஞ்சம் இது இருக்கும், அழுக்குகள் இருக்கும். வாஷ் பண்ணா கூட அந்த ரேகைகள்லாம். அதனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வச்சுட்டு இங்க இருந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் ரொம்ப ஹெவி குவான்டிட்டி வேணா, டைரக்ட்டா கூட போடாம இந்த இடத்துல வச்சு இங்க இருந்து எடுத்து நம்ம வந்து அந்த வந்து டாட்டா அப்ளை பண்ணிட்டு அந்த மேல் நோக்கி இந்த இடத்துல வந்து இது கொண்டு போக சொல்றாங்க. அதே மாரி கழுத்துல வரும்போது இப்படி இறக்க சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அழகா வந்து இன்னைக்கு வந்து ஒரு தேர்ந்த ஒரு பியூட்டிஷியன் கிளாஸ்ல போயிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து கத்துக்கிறது வந்து எங்க கத்துக் குடுக்குறாங்க? நம்மளுடைய கம்பெனி வந்து இங்க கத்துக் குடுக்கறது மூலியமா நெறைய வருமானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் காஸ்மெட்டிக்ஸ பயன்படுத்தினா அது இதுவா நினைச்ச நெறைய பேரு இன்னைக்கு நெறைய காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். லிப்ஸ்டிக் போட ஆரம்பிக்கிறோம். நெறைய தன்னை தானே கேர் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறோம். நம்மள நாமே வந்து கேர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு அழகா வச்சுக்கணும். நல்லா திறமையா இருக்கணும். பாக்குறவங்க வந்து ஒரு அவங்களோட ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு நீட்னஸா இருக்கிறதுக்கு வந்து அவ்ளோ டெவலப்மெண்ட் வந்து இது குடுக்குது. அப்ப நம்மள பாக்குறவங்க அத கேட்கறாங்க. அது என்ன பொருள்னு கேட்கறாங்க. அத குடுக்குறோம். அது மூலமா நமக்கு வந்து
எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைக்குது. அப்ப இதுலதான் வந்து நிறைய அந்த ரியல் ஹாப்பினஸ் எதுலன்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து இருக்கு. தன்னைத்தானே நம்ம சம்பாதிக்கும் போது, தன்னைத்தானே அழகுபடுத்திக்கும் போது, அந்த பணத்துல வந்து நம்ம நிறைய இது பண்ணிக்கும் போது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணும்போது, அழகா நம்மள வந்து மேக்கப் பண்ணிக்கும் போது, எவ்வளவு விஷயங்கள் வந்து கம்பெனி வந்து குடுத்துருக்காங்க. நான் நெயில் பாலிஷ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா வந்த பிறகு பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ நிறைய விஷயங்களை வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன எக்ஸ்ட்ரா இன்கம் குடுக்குது, பர்சனல் growth குடுக்குது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் குடுக்குது, ஓன் ஐடென்டிஃபை குடுக்குது. ஒண்ணுமே தெரியாம குடும்பத்துக்குள்ளேயே இருந்த ஒரு கிச்சனுக்குள்ளேயே இருந்த ஒரு மகாராணிய வெளி உலகத்துல மிகப்பெரிய தலைவியா லீடரா வந்து கொண்டு வந்து காமிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கு. ரியல் ஹாப்பினஸ் கொடுக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஹாப்பினஸ் வந்து இது வந்து கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளவும் கொடுத்து கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படிலாம் சம்பாதிக்கணும், எப்படிலாம் இருக்கணும், சொந்தமா வந்து இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு நிறைய கனவுகள் வந்து இருக்குது. ஃபைனான்சியலா நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்றது. அது வந்து எதுல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனியுடைய பிளான். ஃபர்ஸ்ட் என்னது ரீட்டைல் ப்ராஃபிட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நெட்வொர்க் இது மூலமா வந்து மந்த்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராயல்டி கிடைக்குது. அப்புறம் டெக்னிக்கல் போனஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து growth போனஸ்னு குடுக்குறாங்க. அந்த growth போனஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் ஒண்ணு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க 6 மாசம் தொடர்ந்து பர்ச்சேஸ் இது வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு 7வது மாசம் வந்து அவ்வளவு ப்ராடக்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பண்ணோம்னா இப்போ ஒரு 10,000 பிவி பண்றவங்க 5,000 பிவிக்கு எஃப்எம்சிஜி பண்றாங்க. 2,500 பிவிக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் பண்றாங்க. 2,500 பிவிக்கு கீசோல் பண்றாங்கன்னா தனித்தனியா 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 அது இல்லாம கேஷ் வர கொடுக்குறோம். பாருங்க இதெல்லாம் எங்க கிடைக்கும்? நீங்க வந்து நம்ம வந்து இத்தனை வருஷமா அது ஒரு பெண் வந்து ஒரு மளிகை கடையில போயிட்டு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட வந்து வாங்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை மாதங்களான எத்தனை வருஷங்கள் ஆனா ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா கடைய மாத்த சொல்லி இவ்வளவு பெனிஃபிட்ட நம்ம சொல்லும்போது எத்தனை விஷயங்கள் வந்து கிடைக்குது பாருங்க. அப்போ இவ்ளோ இன்கம் குடுக்குற ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மிக சிறந்த நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி மட்டும்தான். இவ்ளோ விஷயங்கள நமக்காக வந்து குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே பெண்கள் தான் வந்து நிறைய வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் முதல்ல வந்து உலகத்துல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சவங்களே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பெண்கள் தான். 80ஸ்லயே ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு 90ஸ்ல தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாரி 1950ஸ்ல தான் வந்து உலகத்துக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்பிச்சது. ஆனா 80ஸ்னா 18வது நூற்றாண்டிலேயே வந்து பெண்கள் தான் வந்து இறங்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஆரம்பிச்சு பக்கப்போடு போட்டவங்க வந்து பெண்கள் தானே. அப்ப பெண்களுக்கு வந்து இனி வர்ற கணக்கெடுப்பு என்ன சொல்லுது? வந்து 2025க்கு அப்புறமா வந்து பெண்கள் தான் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய சாதனைகள் வந்து செய்யப்படுறாங்க அப்படின்றத வந்து சொல்றதும் எதுன்னு கேட்டீங்கன்னா கணக்கெடுப்பும் சொல்லிட்டு இருக்கு. அப்ப அதுக்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் வியாபாரம் ஒரு சிறப்பான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டீங்க. இன்னைக்கு நம்மளுடைய டிசிஜேயா வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரோட மகன் வந்து சொரூப் சார் வந்து எடுத்து நிறைய வந்து growth வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிறுதானியங்கள்ல இது பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்க போகுது. வெட்டிவேறு ஜூஸ் இருக்கு பாருங்க நம்மளுடைய புஷ்ஷா அதுல வந்து சிறப்பா வந்து நம்ம வந்து மொஜிட்டோ செய்யலாம். என்னென்னமோ செய்யலாம். என்னென்னமோ செய்யறாங்க. அது விதவிதமா செய்யறாங்க. பெண்கள் வந்து கற்பனையாளர்கள் வந்து நிறைய கனவுகள் உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்ல நிறைய காமிக்க ஆரம்பிச்சேன். நம்மளுடைய குஷ் எடுத்துக்கிட்டு லீகர் சோடால வந்து ஊத்திட்டு நம்ம லெமன் வந்து புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இல்ல குட்சிப் கூட நம்ம போட்டுட்டு சைட்ல வந்து ஒரு சாத்துக்குடியை வந்து ரவுண்டா கட் பண்ணி வச்சுன்னு ஒரு மொஜிட்டோ வந்து வெளியில வந்து 70 ருபீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து விதவிதமா நம்ம வந்து வித்தியாசமா நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கவரலாம். நூடுல்ஸ்ல
விதவிதமா நம்ம வந்து செஞ்சு குழந்தைங்களை வந்து ஒரு நாள் வந்து புரோட்டீஸ் போட்டு அற்புதமா ஒரு நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் போட்டு ஒரு நூடுல்ஸ் கீர் பண்ணி கொடுக்கலாம். நூடுல்ஸ்லயே விதவிதமா நம்ம வந்து இப்ப நம்ம புரோட்டீஸ்ல நிறைய பண்ணி அப்புறம் கோதுமை மாவை எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்னமோ விதவிதமா வந்து சமைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் நம்மளுடைய டாலியா, நம்முடைய மல்டிகிரெயின் டாலியா, நம்முடைய கியானா சீட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் நிறைய வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு, அவங்களுடைய சமையல் கலை மூலமாகவும் சம்பாதிக்கிறதுக்கு மூலமாகவும் நிறைய விஷயங்களை அவங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. நிறைய வந்து சொல்லலாம். கீசோல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து ஒரு ஃபேஷியல் மூலமா ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு 3 ஃபேஷியல் வந்து வந்து போயிட்டு ஒரு அட்டன் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு பண்ணாலும் சம்பாதிக்கலாம். அது மூலமா பிவியும் கிடைக்குது, ரீட்டைல் ப்ராஃபிட்டும் இருக்கு. அந்த ஃபேஷியல் பண்ற மெத்தட மட்டும் கத்துக்கிட்டாலும் அது சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துரும். ஹேர் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. ஹேர் ஸ்பிளிட்ட போக்கலாம், டாண்ட்ரஃப போக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் மூலமா நம்ம வந்து அது கொண்டு வரலாம். அது அந்த அந்த மெத்தட மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கும் நிறைய கிளாஸஸ் வந்து இப்ப வந்து கம்பெனி வந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நிறைய விஷயங்கள் அங்க ஏங்கி இருக்கும். கம்பெனி வந்து ஒரு ரீஜனல் ஆபீஸ் இங்க கொடுக்க கூடாதா? நம்மளுடைய விஷயங்கள் நம்ம எப்படி போய் அவங்களுக்கு போயிட்டு சொல்றது? நம்ம எப்படி போய் அவங்களுக்கு போய் ரீச் பண்றது? லாங்குவேஜ் வந்து வேற லாங்குவேஜா இருக்கு. கம்பெனிக்கும் இடையே நமக்கு மிகப்பெரிய ஒரு கேப் இருந்தது. அது வந்து கொண்டு போறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு இவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டமர் கேர் ஆபீசர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கார்த்திக் சார் இருக்கிறாரு, பிரவீன் சார் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து திவ்யா ஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க. இன்னைக்கு சுரேஷ் சார் வந்து அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போனார். நியூட்ரி சார்ஜோடைய ஜூம்ல பாத்துருக்கோம். லைவ் மீட்டிங்ல கலக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவு விஷயங்களை வந்து மெடிக்கல் சயின்ஸ்க்கும் நியூட்ரிஷன் சயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்களை வச்சு எப்படியெல்லாம் நம்ம ஏமாத்தப்படுறோம், இந்த காலகட்டத்துல மருத்துவமனைகள் மூலமா எப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏமாத்தப்படுறாங்க, என்ன மாதிரிலாம் நோயிலேயே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க. அப்போ கம்பெனி நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நிறைய. அப்ப நமக்கு லேடிஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்து எந்த வேணா நீங்க கையில எடுத்துட்டு நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய பாயிண்ட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஆர்சிஎம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம், பர்சனல் growth, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அது வந்து ஓன் இண்டஸ்ட்ரி, அது ஓன் ஐடென்டிஃபை, அப்புறம் சைல்டோடைய growth, அப்புறமா வந்து ரியல் ஹாப்பினஸ், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஒரு 7 விஷயத்தை எடுத்து இன்னைக்கு வந்து இதை நான் வந்து டச் நிறைய விஷயம் இருக்கு. இதுல நிறைய பேசலாம். நிறைய ப்ராடக்ட வந்து நான் நிறைய சப்ஜெக்ட வந்து எடுக்கலாம். பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து முக்கியமா இருக்குது. அதாவது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எதுக்குன்னா அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்டும் நம்மளுடைய எஃப்எம்சிஜி ப்ராடக்டா இருந்துட்டு இருக்கு. அதான் சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவே நான். உணவிலேயே அவ்வளோ சிறப்பான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயமா நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட் இருக்கு. நீங்க எதை எடுத்துட்டாலும், உப்பு எடுத்துட்டாலும், மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டாலும், நீங்க வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டாலும், தனியா தூள் எடுத்துக்கிட்டாலும், பெருங்காயம் எதை எடுத்துக்கிட்டாலும், இந்த ரசோய் தடுக்காய், அப்புறமா வந்து சப்ஜி மசாலா, நம்முடைய கரம் மசாலா, ஐயோ பேசுறதுக்கு நிறைய பேசிக்கிட்டே போலாங்க. நிறைய 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 அதனாலதான் பெண்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கம்பெனியா அது வந்து இதுவா இருந்துட்டு இருக்கேன். நம்முடைய ப்ராடக்ட் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் சரி, ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் விட. நான் மசாலாக்களை பத்தி பேசும்போது நிறைய சொல்லுவேன். ஒரு முறை ஜூம்ல கூட நான் மசாலா பத்தி சொன்னேன். அதாவது எப்படி எடுக்கிறாங்களா தெரியுங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலம்னா எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளோ உரங்களோ போடாத நிலத்தில் இருந்து வந்து நிலத்தை வந்து தரப்பட்ட அந்த தானியங்கள்ல இருந்து அந்த தானியங்களை பெற்று கடுமையான விதிமுறைகளுக்கு இப்ப அதை அரைத்து சுத்தமான முறையில அரைத்து சுகாதார முறையில பேக் செய்யப்படுகின்ற ஒரு பொருள். இப்ப பாருங்க எந்தெந்த இதுல வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா அவர் கவனிக்கிறார் பாருங்க. ஒரு ஒரு விஷயத்த நம்ம கம்பெனி கவனிக்கிறார். இன்னைக்கு வந்து என்னென்னமோ கேள்விப்படுறோம். காஞ்ச மிளகால உள்ள விதைகளால வந்து கேன்சர் வருதுன்றாங்க. சுத்தமே இல்லாதமான முறையில மக்களை பத்தி யாருமே கவலைப்பட, ஒரே ஒரு கம்பெனி தாங்க கவலைப்படுது. ஆர்சிஎம் கம்பெனி தாங்க கவலைப்படுது. மக்களுடைய ஹெல்த்தை பத்தி கவலைப்படுற ஒரே அடிச்சு சொல்லலாம்.
ஹெல்த்தை பத்தி கவலைப்படுற ஒரே ஒரு கம்பெனி எதுவும் கிடையாது, நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி மட்டும்தான். ஆயில பத்தி அப்படி சொல்றாங்க, ஹெல்த்துக்கோட ஆயில பத்தி அவ்வளோ பேசுறாங்க. அது வந்து என்ன மாதிரிலாம் குவாலிட்டி செக்அப் பண்றாங்க அப்படின்ட்டு அவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளோட ஹெல்த் கார்டை இல்ல கையில எடுத்தால அவ்வளோ அன்பு வந்துரும் எனக்கு. அவ்வளோ அன்பு வந்துரும். எத்தனை உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அந்த எண்ணெயை கையில எடுத்தாலே எனக்கு வந்து அவ்வளோ அன்பும் அவ்வளோ ஒரு நன்றி உணர்வும் வந்துடும் நம்ம ஹெல்த் கார்டையில். எவ்வளவு பேர் அதை ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஃபீலிங் ஆகும். ஹெல்த் கார்டையில் எடுக்கும் போதெல்லாம் அந்த ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு நன்றியோட அந்த எண்ணெயை நான் வந்து எடுத்துப்பேன். அந்த எண்ணெயை நம்ம வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அது பெண்களுக்கு வந்து முக்கியமானது. ஏன்னா பெண்கள் தான் வந்து அவங்களுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்திற்கு முழு பொறுப்பாளி யாருன்னு கேட்டா பெண்கள் தான். அப்ப சொல்லுவாங்க, சில கேட்பாங்க, அதாவது ஹோட்டல்ல சாப்பாடு நல்லதா, வீட்டு சாப்பாடு நல்லதா அப்படின்னு கேட்டா, வீட்டு சாப்பாடு தான் நல்லது. ஏன்னா அம்மா சமைக்கும் போதே அதுல அன்பும் அக்கறையோடும் தான் நான் சமைக்கிறேன். இதை சாப்பிடுற என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்களுடைய ஹெல்த், என் கணவனுடைய ஹெல்த், என் குடும்பத்தாருடைய ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த அன்பை கலந்துதான் அவங்க வந்து அதுல வந்து சமைப்பாங்க. அக்கறையும் அன்பையும் கலந்து அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்டீரியடா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட். அப்போ எண்ணெய முக்கியமா எல்லாருக்குமே கொண்டு போய் சொல்லணும். அதுக்கு ஒரு அழகா வந்து நம்ம ஒண்டர்வேர்ல்டு பாபு சார் வந்து ஒரு வாக்கின் கஸ்டமர் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, உங்க வீட்டுல போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற அந்த கிச்சன் டைல்ஸ வந்து தொட்டு பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு பாயிண்ட் பாருங்க. தொட்டு பாருங்க. பிசு 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 தான் அவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள பண்ண அந்த மசாலா டப்பா எல்லாம் பாருங்க. தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும்? ஆனா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் எண்ணெயை கொண்டு போய் உங்க வீட்டுல வைங்க. உங்க டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது எல்லாருக்கும் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அந்த நம்மளுடைய சிம்னி, நம்மளுடைய எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நல்லா கழுவே முடியாது. பயங்கரமா இருக்கும். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு முறை சிம்னி வந்து கிளீன் பண்ண சொல்லுவாங்க. ஆனா 1 மாசத்திலேயே வந்து அப்படி அந்த இது போயிட்டு வடியும் அந்த எண்ணெயோட இதெல்லாம். ஆனா அந்த வேலை எல்லாம் இன்னைக்கு மிச்சம். லேடீஸ்க்கு வந்து ரொம்ப மிச்சம். அவங்க வீட்ல சர்வெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு மிச்சம். அந்த டப்பாலாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. கிச்சன் டைல்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம என்ன அப்ப இவ்வளவு இதுவே அழகா இருக்குன்னா, உறுப்புகள் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த எண்ணெயை போய் பயன்படுத்து. இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்க. அதுல வந்து 3 விஷயங்கள் இருக்கு. ஒரேசனால் இருக்கு, டொக்கோபெரனால் இருக்கு, ட்ரோகோட்டர்னால் இருக்கு. 3 அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் இது ஒரு ஈஸியா போய் டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இத கேட்டு எவ்வளவு பேர் வந்து எண்ணெய வந்து வாங்கிட்டு போறாங்க தெரியுங்களா? நான் இந்த பாயிண்ட்ட நெறைய பேர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுடைய குடும்பத்துடைய ஆயில் நல்லா இருக்கணும்னா, இந்த ஆயில பயன்படுத்துங்க. அப்படின்னு நெறைய பேருக்கு கொண்டு போறேன். அந்த மாரி ஒரு பொருள எடுத்தாலும் சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். அது எதா இருக்கட்டும். குட்டாட்டா இருக்கட்டும், இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டா இருக்கட்டும், நம்முடைய கீசோலாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், நம்முடைய பெயிண்டா இருக்கட்டும், எல்லாமே ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு விஷயமா நம்முடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு மிக சிறப்பான பெண்களுக்கு மிக சிறந்த வாய்ப்பை கொடுக்கறதும் நம்மளுடைய இன்னைக்கு ஆர்சிஎம்மா இருக்கு. ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸா இருக்கு. நம்முடைய கீசோல்ல பார்த்தா இன்னர் கார்மெண்ட்ஸ பத்தின மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்ததும் நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. கீசோலுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு எனக்கெல்லாம் கூட தெரியவே தெரியும். இப்படி எல்லாம் பயன்படுத்த மாட்டேன். அப்போ உள்ளாடைகள்லயும் நிறைய ஆரோக்கியம் இருக்கு. இப்ப கரெக்டான உள்ளாடைகளை பயன்படுத்தினா முதுகுவலில இருந்து தப்பிக்கலாம். நிறைய இச்சிங்ல இருந்து தப்பிக்கலாம். நிறைய அழகா தன்னை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு எப்படிப்பட்ட உள்ளாடைகள் பயன்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததும் நம்மளுடைய ஆர்சிஎம். அப்போ ஆர்சிஎம் கம்பெனியோட கீசோல் இன்னர் கார்மெண்ட்ஸ் நம்மளுடைய லாஞ்சரிஸ் ஐட்டம்ஸ்ல அவ்வளவு விஷயங்களை வந்து விதவிதமான விஷயங்கள் இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா, அவங்களோட பிகினர்ஸ், இந்த அப்புறம் அந்த கெமிசோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைங்க அதை பயன்படுத்தும் போது. நானும் அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து சேல் பண்ணி அப்போ நிறைய சந்தோஷத்தை வந்து கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு நம்மளுடைய ஆர்சிஎம் உடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தாங்க நிச்சயமா. அதாவது ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இவரு இந்த ஆப்பிள் நிறுவனர் வந்து நிறைய நான் இதை வந்து பல விஷயங்கள் பல முறை சொல்லிட்டேன். ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நானே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு 40 வயசுக்குள்ள 45 வயதுக்குள்ளவே அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இறக்கும் போது இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கூற்றை வந்து பதிய வைத்து விட்டு இறந்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா
உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய வேலைகளை பாத்துக்கிறதுக்கு நீ டிரைவர் வச்சுக்கலாம், பிஏ வச்சுக்கலாம், நிறைய வேலையாட்களை வச்சுக்கலாம். ஆனா உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு முழு பொறுப்பு யாருன்னா நீதான், நம்ம தான். அப்ப நம்ம தான் ஒரு பொறுப்பு. அப்ப நீ உன்னை தவிர உன்னோட ஆரோக்கியத்துக்கு யாருமே பொறுப்பு இல்ல. நீ ஒழுங்கா அதை பார்த்துக்கிட்டதான் நீ நல்லா இருக்க முடியும். எல்லா வேலையும் செய்யறதுக்கு அநேக வேலையாட்கள் இருக்கு. ஆனா ஆரோக்கியத்துக்கு நீ தான் பொறுப்பு. நான் வேலை வேலைன்னு ஓடி என் ஆரோக்கியத்தை பார்க்காம இன்னைக்கு இறக்கும் தருவாயில் இருக்கிற எனக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நான் உயிரோட இல்ல. என்னோட ஆரோக்கியத்தை நான் கவனிக்க தவறுனதுனால இன்னைக்கு இந்த வயசுல நான் இறந்து போறேன். அதனால உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் அப்படின்ட்டு ஒரு கருத்தை இந்த உலகத்துக்கு பதிய வைத்து வச்சுட்டு போயிருக்கிறேன். அப்போ ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ஃபுல் பேக்கேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ஈவன் ஒரு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சால்ட் எடுத்துக்கிட்டாலும், ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டாலும், நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கிட்டா கூட அங்க ஆரோக்கியம் இருக்குதுங்க. அந்த மாதிரி மக்களை பத்தி மட்டுமே, மக்களோட நலனை மட்டுமே நேசிச்ச ஒரே ஒரு கம்பெனி நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி. நம்மளுடைய டிசி ஜெயா என்கின்ற அற்புதமான மகான், அதை வழிநடத்துகின்ற அநேக லீடர்ஸ் அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் தலைவணங்கி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு நானும் ஒரு பெண், நிறைய பெண்களுக்கு என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய விஷயங்கள் அவங்களுக்கு போயிட்டு டச் பண்ணணும். அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இதை போய் பண்ணி அவங்க அது மூலமா அவங்க குடும்பத்துக்கும் மத்தவங்களுக்கும் இந்த ஒரு உதவியா இருக்கும் அப்படின்ற நம்புறேன். பெண்களே, நிச்சயமா நம்மள சாதனை பெண்கள் தான் நாம் நினைத்தால் ஆர்சிஎம்மில் மிகப்பெரிய உயரத்தை நம்மால் எட்ட முடியும். அதாவது பாரதியார் கண்ட கனவு. பெண்களுக்கு ஒரு குடும்பத்துடைய விளக்கே அவங்கதான். ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய முதுகெலும்பே அவங்கதான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆர்சிஎம் என்கின்ற அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பெண்களுக்கும் சரி, மக்களுக்கு, அதாவது உலகத்தில் உள்ள மக்கள், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எதுங்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதுவும் அற்புதமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நிறைய ஏமாற்றங்களும் இருக்கிற ஒரு சரியான ப்ராடக்ட் இல்லாத விஷயத்துல, அதாவது மார்க்கெட்டை விட விலை கம்மியா நியாயமான விலையில ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி, ஒன்லி ஒன் கம்பெனி நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே பாத்தீங்கன்னா விலை தான் அதிகமா இருக்கும் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். ஆனா மார்க்கெட்டை விட நியாயமா கொடுக்குற, தரமா கொடுக்குற, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது. நோ காம்ப்ரமைஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட். அதாவது நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ கடவுள் எனக்கு ஆர்சிஎம் என் கையில கொடுத்து, அந்த ஆர்சிஎம் பொருளை நிறைய லீடர்ஸ் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் நிறைய லீடர்ஸ் கூட டிராவல் பண்ணும்போது நிறைய லீடர்ஸ் சொல்லுவாங்க, என்ன புண்ணியம் செஞ்சோம் மேடம் நம்ம இந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு, இதை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். என்னுடைய பிறவி இன்னைக்கு ஆர்சிஎம் பொருளை பயன்படுத்தி நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது எனக்கு வழி நடத்தி செல்கின்ற அத்தனை லீடர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி, ஒரு அருமையான ஒரு ஜூம் மீட்டிங் மூலமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்ரால் சாருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட அத்தனை லீடருக்கும் நன்றி சொல்லி, நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு, அற்புதம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. அதுல ஒரு 7 பாயிண்ட் வரிசையா சொல்லி, பெண்கள் மத்தியில இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் ஜூம் மீட்டிங்ல ஆனாலும் மேடையில ஆனாலும் பேச ஏற தயங்குன இந்த நாட்டுல பெண்களும் மைக் பிடிச்சி பேசலாம், பெண்களும் மேடையில பேசலாம், பெண்களும் ஜூம்ல பேசலாம், அது ஏன் முடியாது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை இன்னும் சொல்ல போனா அவங்க 98ல இருந்து ஆம்பேல இருந்தே பழகின ஒரு லேடி லீடர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க வெண்மதி மேடத்துக்கு. இப்ப நமக்கு அடுத்து இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்களா இருக்காங்க. பிளாட்டினம் பின் வரலாம், பெண்களும் பிளாட்டினம் வரலாம், அடுத்து பெண்களும் டெக்னிக்கல் அடிக்கலாம், பெண்களும் ஒண்டர் வேர்ல்டு நடத்தலாம், பெண்களும் டிராவல் பண்ணி போய் மீட்டிங் நடத்த முடியும், பெண்களால் சாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது உண்மை மேடம். கண்டிப்பா அவங்க மேன்மேலும் வளர வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அதற்காக நம்ம வாழ்த்துவோம். கண்டிப்பாக இந்த கூட்டம் உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூடியூப்லயும் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அதுலயும் பார்த்துக்கலாம். யாருக்கேனும் வாழ்த்தவோ அல்லாவிட்டால் பேசவோ வாய்ப்பு வேணா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கை உயர்த்தினா நான்
இந்த கூட்டத்தின் மூலமாக பெண்களை வந்து பெருமைப்படுத்துவது நம்முடைய கடமை. வாங்க சசி மேடம் அன்மியூட் பண்ணி. மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ணி. வணக்கம் வணக்கம் லீடர்ஸ். மேடம் வணக்கம் வணக்கம். எக்ஸலண்ட் சூப்பர் மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய சிங்கமங்கையை நாங்க பாக்குறோம். அப்படியே கலக்கி எடுத்துட்டீங்க. A to Z நம்ம எதுக்காக ஆர்சிஎம் அப்படிங்கறத பத்தி நிறைய 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 இன்ஃபர்மேஷன், பயங்கர இன்ஃபர்மேட்டிவ், நிறைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு சிங்கமங்கை, ஒரே ஒரு சிங்கமங்கைன்னா அது நீங்க தான். உங்களால மட்டும்தான் முடியும். நிச்சயமா பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த உதவும் மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கிறது, அதுதான் ரொம்ப நான் நிறைய உங்ககிட்ட இருக்கிறது கத்துக்கிட்டேன், பாக்குறேன். எல்லா பெண்களையும் அனுசரிச்சு ஆதரவா நீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பெண்கள் சார்ந்தே நீங்க பேசியிருக்கிறீங்க. சோ ரொம்ப நன்றி. அதாவது A to Z எப்படி பெண்கள் இதை வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் செய்ய முடியும், எப்படி செய்யலாம், இதுல இருக்கிற பொருட்கள் என்ன, எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது பெண்களுக்காகவே ஆர்சிஎம்ங்கிற மாதிரி இன்னைக்கு அனைத்து விதமான பொருட்களும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுதான். அதை நம்ம கையில எடுத்து இன்னைக்கு நம்ம ஈஸியா ப்ரொமோட் எப்படி பண்ண முடியும், வெளியில கொண்டு போய் மார்க்கெட் எப்படி பண்ண முடியுங்கிறத நல்லா அழகா தெளிவா சொன்னீங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதாவது சொல்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க ஓடி 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 செஞ்சுட்டே இருக்கீங்க. நாங்க பார்த்துட்டே இருக்கோம், கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதாவது உங்களை சக்திக்கு மீறி நீங்க வந்து அந்த சுமை, அதாவது அந்த பொருட்களை கையில தூக்கிக்கிட்டு ஆட்டோ புடிச்சு நீங்க போகும்போது, ஏன் மேடம் இவ்வளவு, நான் இல்ல இன்னைக்கு இங்க கேட்டிருக்காங்க, நான் போகணும், 4 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு அந்த சின்சியாரிட்டி, அதுதான் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கு. நிச்சயமா மேடம், விரைவில் ஒரு டைமண்ட் நம்மளுடைய பெண்கள் கூட்டத்துல நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். அடிக்கடி வாங்க. ஆமா, அடிக்கடி வரணும். ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். ஜெயார்சியம் குடார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றிம்மா. வாங்க விஸ்வநாதன் சார். ஜெயார்சியம் குடார்சியம். குடார்சியம் விஸ்வநாதன் வாங்க சார். வெண்மதி மேடக்கும் உங்களுக்கும் என் அன்பான நன்றிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் குருநாதர் பொன்குணா சார் இன்னைக்கு போட்டோ அவர் இது பண்றாரு. அப்புறம் இன்னைக்கு நம்ம பக்கத்து கிராமத்துல நாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டால் போட்டு ஒரு அருமையா ஒரு இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் பத்திய நிறைய விஷயத்த ஒரு கிராமத்துல சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெரிய விஷயம் கூட வந்து ஒரு குணா சார் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம டீம் எல்லா ஆளுங்களும் வந்து இன்னைக்கு நல்லா அங்க ஒரு 1500 ரூபாய்க்கு நம்மளுடைய பொருள் நல்லா சேல் பண்ணி நம்ம பொருள் மேடம் சொல்ற மாதிரி அதுலதான் அந்த ஆயில் பத்தி தான் எடுத்தாங்க. அந்த ஆயில்ல நானும் அந்த ஆயிலை பத்தி தான் நீங்க சொல்றேன். அந்த ஆயிலை பத்தி என்னுடைய ஃபேமிலி, என் பசங்க, என் மனைவி எல்லாமே நல்ல ஒரு, அதுக்கு சொல்ல போனா அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணோம்னா நம்ம பெரிய சல்யூட் பண்ணலாம். நம்ம ஆர்சிஎம்முக்கு அவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு இன்னைக்கு நம்ம கோடான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வழியில நடத்தணும், நல்ல வழியில கொண்டு வரணும். இன்னைக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல போகாத ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஆர்சிஎம்ல நடக்குது நிரூபிக்கிறாங்க சார், நிரூபிக்கிறாங்க. அவ்வளவு நான் என்ன பொறுத்தவரையுமே நிறைய நான் நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு நான் அவ்வளவு படிச்சது இல்லை. ஆனா நம்ம ஆர்சிஎம்ல வந்து அனுபவத்தை படிச்சிருக்கேன், நம்ம பொருளை படிச்சிருக்கேன், நம்ம லீடர்களுடைய விஷயத்த படிச்சிருக்கேன், ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை படிச்சிருக்கேன். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம குணா சார் சொல்லுவாரு, ஒவ்வொரு மீட்டிங்க்கும் லைவ்ல வாங்க, எல்லாம் லைவ்ல வந்தா ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை நம்ம கத்துக்கலாம். நம்ம அனுபவத்தை விட மத்தவங்களுடைய அனுபவத்தை கத்துக்கலாம். மத்தவங்க அனுபவத்தை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு அந்த மாதிரி நான் வந்த ஒவ்வொரு விஷயம் தான் இன்னைக்கு என்ன டீம் என்னை சுத்தி நிறைய டீம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பக்கத்து கிராம, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குணா சார் தான். குணா சார் மென்வத் மேடம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு 2 மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு மனவூர்ல வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு மனவூர்ல கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 350 பேருக்கு நல்ல ஒரு பொருளை சேல் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம டீமும் நல்லா இறங்கி நல்லா பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டுக்கடை வரணும்னுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு வரணும்னு நினைச்சாக்கா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எக்கச்சக்கமான மேடம் சொன்ன மாதிரி இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பொருள் சொல்லணும், அவ்வளவு பொருளுக்கு இன்னும் எனக்கு இதுல பாதி தான் தெரியும். கூட வந்து நான் இந்த மின்சாரத்துல ஒர்க் பண்றதுல ஃபுல் கான்செப்ட் 75% உள்ள வந்தாச்சு. இதுல இன்னைக்கு கூட இன்னைக்கு லீவு போட்டு தான் நான் இன்னைக்கு இந்த டீம் நாங்க நடத்தணும். நம்மளுடைய கடையை இன்னைக்கு போட்டோம் நம்ம பக்கத்து கிராமத்துல. எனக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்கு. டியூட்டியை நான் இன்னைக்கு லீவு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டோம். நீங்க ஆரம்பிச்சிட்ட பிறகு இந்த ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த
விடக்கூடாது அப்படின்னு நான் மக்களுக்கு சொல்லணுன்ற ஒரே ஒரு கருத்துக்கள் தான் நாங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆயில் மஞ்சள் பத்தி இன்னைக்கு மேடம் சொன்னாங்க, என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் மஞ்சள் வச்சேன்னு. அதே வேலையை நான் செஞ்சேன் மேடம். இன்னைக்கு நான் உங்களுடைய இன்னைக்கு அந்த மஞ்சள் வச்சுட்டு நான் உங்களை நினைச்சு பாக்குறேன் மேடம். என் கையில இன்னைக்கு வண்டியில ஆக்சிடென்ட் வந்தேன், நான் அந்த மஞ்சள் அந்த ஆயில் இன்னைக்கும் நான் என் ஆயில் தான் நான் என் கையில வச்சிருக்கேன். என் ஆயில் தான் என் கையில வச்சிருக்கேன். என் காலையில அந்த ஆயில் தான் வச்சிருக்கேன், அந்த மஞ்சள் தான் வச்சிருக்கேன். உண்மையிலேயே நான் அனுபவமா அந்த மஞ்சள் பத்தி இன்னைக்கு மேடம் சொன்னதால இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் அதாவது ஒவ்வொரு டீம்ல இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு மீட்டிங்கும் வாங்க, கொஞ்சம் பக்கத்து ரொம்ப தூரமானா பெரிய பெரிய ஆள் வரும்போது வரலாம், சின்ன சின்ன மீட்டிங் போது பக்கத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துக்கினாக்கா. அன்னைக்கு நான் கத்துக்கின ஒரு விஷயம் தான் இந்த மஞ்சள், இந்த ஆயில் விஷயம். ஒரு சாதாரண அடி ஒரே ஒரு டிடி தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் மஞ்சள் ஆயில் நம்ம ஆயில் மஞ்சள் தான் வச்சுட்டு வந்தேன். இவ்வளவு ஒரு சாதாரண மஞ்சள் ஆயில் நம்ம அடிப்பட்டா குணப்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஆர்சிஎம் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கையெழுத்து கடவுளுக்கும் மேல நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இதை இந்த ப்ராடக்ட்ல கொண்டு வந்தவங்களை நான் கோடான கோடி அவங்களுக்கு சல்யூட் சார். உண்மையிலேயே என் குருநாதர் வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு டீ தூள்ல தான் நான் வந்தவன். அதுல இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்து கிராமம் போக இன்னைக்கு நிறைய விஷயம்லாம் கத்துக்கிட்டு இதுல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது மாதிரி நம்ம பொன்குணா சார் பண்ணியிருக்காரு. அவர் கையை நல்லா பிடிச்சா அதை சொல்லுவாங்க, லீடரை கையை கட்டியா பிடிச்சிக்கிட்டோம், கையை நல்லா பிடிச்சிட்டோம்னா நம்ம மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஃபாலோ பண்ணணும். நான் இன்னைக்கு இந்த பொருளை இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த பாத்துக்கலாம், அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. ஒரு முழுமையா அந்த அந்த லவ் பண்ண அந்த விஷயத்த அவ்வளவு ஆணித்தரமா இறங்கி இது பண்ணணும் அந்த ப்ராடக்ட. அந்த மாதிரி நான் இறங்கினதான் இந்த விஷயம் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. இங்க ஏழையும் எளியவங்களும் மேல தூக்கி விடுற ஒரு பொருள் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்துல நான் எங்க ஃபேமிலியில நல்லா அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து லீடர்ஸ்க்கும், காமராஜ் சாருக்கும், வெண்மதி மேடத்துக்கும், என் பொன்குணா சார் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி விஸ்வநாதன். மிகப்பெரிய அளவுல வந்து ஆர்சிஎம்ல வந்து ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாங்க மகாலட்சுமி மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜிஆர்சிஎம் லீடர்ஸ், வெண்மதி அக்கா, வணக்கம் வணக்கம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட், அதையும் தாண்டி நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறீங்க. அதுவும் நிறைய பாயிண்ட்ஸ் தான். ஆனா அதை ஒரு ஜெயிச்ச பெண்ணா சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா. ஒரு ஜென்ஸ் சொல்லியிருந்தா கூட அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பெண்களுக்கு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் எந்த அளவுக்கு ஒரு ஆப்டா இருக்கும் அப்படின்ட்டு, ஒரு ஜெயிச்சிட்டு இருக்கிற பெண் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய லெவல் வரக்கூடிய ஒரு பெண் சொல்லி இருக்கிறீங்க. ரொம்பவே பொருத்தமா இருந்தது. அதுலயும் அந்த குறிப்பா ஓன் ஐடென்டிட்டி, சுய அடையாளம், அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண்ணுக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒரு சூழலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% குடும்பங்கள் வந்துட்டாங்க. எங்க அம்மாவும் ஒரு சூப்பர் மாமா இருக்கும், என்னோட ஒய்ஃபும் ஒரு சூப்பர் ஒய்ஃபா இருக்கணும், அப்படிதான் எதிர்பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்து கொடுத்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து சூப்பர் மாம், சூப்பர் வைஃப் அப்படின்னு ஆகுறத தாண்டி சூப்பர் விமன் இன் ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு நிச்சயமா வரலாம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும், அது ஒரு சூப்பர் உமனா இருந்து நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. தேங்க்யூ சோ மச். லவ் யூ சோ மச். நீங்க உங்களுடைய உற்சாகம் வந்து ஒரு பெண்ணுக்கும் இன்னைக்கு நிறைய புதிய பெண்கள் ஜூம்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. பழையவர்கள் தாண்டி புதிய பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த இந்த 7 பாயிண்டையும் வந்து உள்ள வாங்கி அவங்க இதை வந்து சின்சியரா எடுத்து அவங்க லீடர்ஸோடைய கையை பிடிச்சுக்கிட்டு போனாங்க. விஸ்வநாதன் சொன்ன மாதிரி கையை பிடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயமா எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு சூப்பர் விமனா ஆர்சிஎம்ல வளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஜேஆர்சிஎம். தேங்க்யூப்பா. வணக்கம் வெண்மதி மேடம். வணக்கம், அஸ்கர் பேசுறேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வெண்மதி மேடத்தை வந்து முத நான் பார்த்தது என்ன ஞாபகத்து வருது. இன்னைக்கு அவங்க பேச்சு கண்டினியூவா எங்க பேச சொன்னாலும் மணிக்கணக்கா பேசுவாங்க. அது சொல்லுவாங்க, நான் வந்து லேடி அஸ்கருங்குவாங்க ஒரு காலத்துல. ரைட், அவங்கள வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் முத ஆர்சிஎம் பத்தி ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லி கொடுத்தது நான் தான். அது எனக்கு ஒரு பெருமை தான். அந்த அம்மா வந்து நெட்வொர்க்ல ஒரு 10 வருஷம் ஜாம்பவான் என்கிட்ட வந்து உட்காந்தப்போ அவங்க வந்து உட்காந்த ஸ்டைலு, அதை வாஸ்து பாலாஜி கூப்பிட்டு வந்தது. ஆனா கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ணிருக்காட்டி அவங்க வந்திருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விரட்டுனேன் அவங்கள. அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு ஒவ்வொருத்தரையும். அதனால இந்த பேச்சுக்கள் நீங்க வந்து ஹோம் மீட்டிங்ல ஏத்தணும்.
கண்டிப்பா. ஏரியா ஏத்தி இருந்தா இன்னைக்கு சஃபயர் நீங்க. Thank you. சரியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 28,000 பேர் இருக்காங்க ஆர்சிஎம்ல. இங்க வந்தது 35 பேர். அதனால கிளம்பிடணும். டைமண்ட் சொல்றது அப்படிதான். 26 நாள் பயணம் பண்ணணும் ராயல்டி வரைக்கும். அப்புறம் டெக்னிக்கல் வந்தா ஒரு 15-20 நாள். ஆனா டைமண்ட் இன்னும் 20 நாள் பயணத்துல இருக்காரு. 68 லட்சம் கமிஷன் வாங்குறாரு. மூர்த்தி இன்னைக்கும் பயணத்துல தான் இருக்காரு. டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் இல்லாத நாள் கிடையாது அஸ்கருங்கிறாரு. முந்தானத்தும் பேசினாரு. நேத்து வெண்மதி மேடம் என்கிட்ட 11 மணி வரைக்கும் பேசினாங்க. 10:30 இருந்து நிறைய கருத்துக்கள். அதனால லேடிங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அவங்க சின்ன லேடி கிடையாது, பெரிய லேடி தான். 30 வயசு உள்ள லேடியும் கிடையாது பயப்படுறதுக்கு. அவங்க வந்து 10 ஆண்களுக்கு ஈக்குவல் என்ன கேட்டா. வா ஒரு கை பார்த்து வாங்குவாங்க என்கிட்ட. அன்னைக்கு வந்து சென்னையில் ஆட்டோல என்னை கூட்டு போனது இன்னும் ஞாபகம் இருக்கு. போன மாசம் நான் 3 மாசத்துக்கு முன்னால வந்தப்போ எதையும் வந்து ஒரு அசால்ட்டா பாக்குற மனப்பான்மை இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஈடு கொடுக்க இன்னும் மக்கள் வரல. அவங்களை இன்னும் பயன்படுத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட தான் அடிக்கடி மோதுவாங்க. அந்த மோதல் பப்ளிக் கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா வெண்மதியை வந்து சீக்கிரம் நான் வந்து தமிழ்நாட்டில் முதல் ஃபீல்டில் இருக்க பெண் டெக்னிக்கலாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபீல்டு இல்லாத எத்தனையோ டெக்னிக்கல் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு 50 பேர் இருக்காங்க டெக்னிக்கல். யாரோ பண்ணியிருப்பாங்க. இப்போ மாரியப்பனோட பொண்ணு கூட டெக்னிக்கல் தான், ரத்னபாலா. இப்படி ஃபீல்டில் இருக்க டெக்னிக்கலாக முத சவுத் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்க்கணும். என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உண்டு. ஏன்னா அவங்களோட வயசுல மூத்தவன். அதனால இன்னைக்கு மேடம் கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கேன். அவங்க பேச்சு என்ன எவ்வளோ மெச்சூரிட்டியா எவ்வளோ பேசுறாங்க. உண்மையில பயங்கர மெச்சூரிட்டி. அப்படியோ வெளியே கொண்டு போகணும். உருட்டுன்னு உருட்டாங்க. சப்ஜெக்ட் ஊர்ல இருக்க அத்தனை சப்ஜெக்ட் உள்ளார வந்துருச்சு. இந்த அவ்வளோ சப்ஜெக்ட் வந்து நெட்வொர்க் சம்பந்தமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த செப்டம்பர்ல வரலன்னு வைங்களேன், நானே ஃபயர் பண்ணிடுவேன் உங்களை. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். மீசேனா வாங்கண்ணா. ஐயா வணக்கம். ஆவடி மீசை சுகுமார் ஸ்டார் பாட்டின பேசுகிறேன். இன்னைக்கு இவ்வளோ 1593 மீட்டிங்கு சாதனை படைத்த எமரால்ட் ஐயாவிற்கு நன்றி. ரெக்கார்ட் பண்ணுற நம்ம ஜெகதீஷ் ஐயாவிற்கு நன்றி. ரொம்ப சூப்பர். இன்னைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அப்ளைன்களுக்கு என்னுடைய ஏபிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இங்கிலாந்து எலிசபெத் என்று அன்போடு அழைக்கின்ற வெண்மதி மேடத்திற்கு வாழ்த்துக்கள். இங்கிலாந்து எலிசபெத்தா? இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த அம்மாவுடைய பேக்ரவுண்டும் சரி, அந்த அம்மாவுக்கு உட்காந்துருக்கு. என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்த்துறது தான் முக்கியம். அந்த வாழ்த்து இருந்தாதான் நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. பாதி பேருக்கு வாழ்த்துறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எதுக்குன்னா ஒய்ஃபை கூட வீட்டுல வாழ்த்த மாட்டேன்றாங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது. எதுக்குன்னா நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வாழ்த்தத்தை நம்ம கத்துக்கணும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த மனசை இளமையா வச்சுக்கிட்டோமே நம்ம எல்லாமே ஜெயிக்கலாம். இப்போ நான் வந்து எவ்வளவு ஃபீல்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் மனசாட்சிக்கு தான் தெரியும். முந்தானத்து 3 ஃபீல்டுக்கு போயிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 2 ஃபீல்டுக்கு போயிட்டு வரேன். ஃபீல்டுக்கு போயிட்டு வர ஸ்டார் பார்ட்டின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நேற்று கூட ஜெய் சாய்ராம் பியூசி போயிட்டு வந்தேன். 2 வருஷமா ஒரு பேசிட்டு இருக்கால ஐடி போட முடியலன்னு சொல்லிட்டு ஜெய் சக்தி ஜெயக்குமார் சங்கீதா சொல்லிட்டு இருந்தாங்க. என் நேரம் பார்த்து அவர் வந்து உட்கார்ந்தாரு. ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். 2500 ரூபாய்க்கு நூட்டி சார்ஜ் சேல்ஸ் பண்ணி நேற்று ஐடி போட்டாச்சு. ஒரே செகண்ட். அதுக்கு நான் பெருமைக்கு சொல்லலை. அந்த நம்ம சங்கீதா ஃபீல் பண்றாங்க. சார் 2 வருஷமா அவர் ஃபாலோ பண்ண சார், ஒண்ணுமே இல்லை சார். நீங்க 2 நிமிஷத்துல வந்து பேசி அந்த வேலையை முடிக்கிறீங்கன்னா, நான் சொன்னேன் அது இல்லை, கடவுள் ஏதோ ஒரு வாரம் கொடுத்துருக்காரு, எனக்கு ஜெயிக்கிறது திறமை இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ எங்க வேணாலும் வியாபாரம் எடுப்பேன். ஆனா இன்னைக்கு உழைச்சிட்டு தான் இருக்கு. எங்கேயோ போற நல்லா சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்லணும்னா, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்க வெண்மதி மேடம் அன்னிலேருந்தே சொல்லி நிற்போம். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன். என்னன்னா, அந்த ஆர்சிஎம்க்கு அவங்க தான் என்னுடைய வெற்றி காரணம். என்னுடைய அன்பு மனைவி ராஜலட்சுமி தான் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம். 2 பெண்மணிங்க இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சிங்க பெண்ணாலும் தாளம், தங்க தாரகைன்னு சொன்னாலும் கரெக்டா இருக்கும். எல்லாமே இருக்கும். என்னன்னா எல்லா விஷயமும் அடங்கி அந்த இன்னைக்கு மகாலட்சுமி மேடம் ஒன்று சொன்னாங்க. ஜென்ஸ் லேடிஸ் வந்து ஜென்ஸால கூட முடியாதுன்னு சொல்லல, லேடிஸால தான் முடியுன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயத்த வந்து கூட நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த லேடிஸ் என்னும் போது உண்மையிலே நான் உமன்ஸ்
மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே ஃபங்க்ஷன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா எல்லா கம்பெனியும் நான் போயிட்டு வரேன். அன்னைக்கு பேசும்போது அவ்வளவு பேர் பாராட்டினாங்க என்ன. என்னன்னா அந்த லேடிஸ் 365 நாள் லீவே இல்லாம வேலை செய்யற ஒரே ஆள் லேடிஸ் தான். ஜென்ஸுக்கு யாருமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு வேலை செய்வாங்க. அந்த லேடிஸை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டுவேன். ஓப்பனா பேசி உமன் டேப்லெட் இந்த எல்லாமே பேசி பேசி பழகுறேன்னா கூச்சப்பட மாட்டேன். அந்த ஸ்பாட்லயே வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். எல்லாமே திறமை தான். அதனால வந்து இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையிலே அந்த அம்மா வந்து வெண்மதி மேடம் வந்து உண்மையிலே ஒரு ஜாம்பவன் தான். இவ்வளவு பேரு நிக்க வச்சு ஒரு இடத்துல நிக்க வச்சாங்க. ஜாம்பவன் நின்னாங்கன்னா அவன் கொடி காத்த குமரன்னு சொல்லுவான். இந்த அம்மா கொடி காத்த குமரி, ஆர்சிஎம் கொடி காத்த குமரி. அந்த அம்மா கீழே தான் வரனாங்க. செம. என்னன்னா 10,000 பேர் ஆம்பளைங்க இருந்தா கூட அந்த இடத்துல மேல நின்னாங்கன்னா வெண்மதி மேடம் டாப்ல தெரிவாங்க. இது வந்து நான் புகழ்ச்சிக்காக பேசல. இல்ல அந்த அம்மா கிட்ட ஒரு 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுமா, நான் வந்து மீட்டிங்ல பேசுறேன்னு சொல்றதுக்காக கேட்கல. பயப்படாதீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். கண்டிப்பா காபி நீ கண்டிப்பா காபி வாங்கி தருவாங்கண்ணா. அது நீ அந்த அம்மா வந்து எனக்கு அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு அடையாறு ஆனந்த போல வந்து முந்திரி பருப்பு அல்வா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நீ என்னடா கம்மி பண்ணி காப்பி கொடுத்தா போதும். என்னன்னா குருநாதர இப்படியா இருப்பீங்க? ஒரு சிஷ்யம் பேசுறான்னா வாழ்த்தி பேசி நிறைய வாங்கி கொடுக்க சொல்லணும். உன்னை குருநாதரா குருஜியா நான் கூப்பிட்டு இருக்கிற வாழ்க்கையில. சரி, ஓகே, நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையில இன்னைக்கு ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு பெண்மணியா வெண்மதி மேடம் இருக்காங்க. பாருங்க, உண்மையில அந்த அம்மா ஒரு எப்படி சொல்றது இல்ல, உண்மையில ரொம்ப டாப் தான். அந்த அம்மா சீக்கிரமா ஸ்டார் பேல வரணும்னு நான் வாழ்த்துறேன். அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா நானும் பின்னாலே ஓடி வந்துடும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனா இன்னைக்கும் நான் இடைவிடாது என்னோட பணியை பண்றேன். கூட என்னோட அன்பு மகன் சுரேந்திர கூப்பிட்டுட்டு பண்ணிட்டு போறேன். செம்மையா என்னுடைய பையன் வந்து ஸ்பீச் எல்லாம் பேசும்போது உண்மையில எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா எல்லாரோட ஆதரவு என் பையனை டைமண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து நான் டைமண்ட் ஆகிறேன்னு இல்லையோ, என்னோட பையன் டைமண்ட் ஆகணும், என்னுடைய ஏபிக்கள் எல்லாம் டைமண்ட் ஆகணும். உங்க சார்பாக வாழ்த்து. எதற்கே நம்ம டீச்சர் சாப்பிட சார் என்னையும் முறைச்சு பாக்குற மாதிரியே இருக்கு அழகா. அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த போட்டோ. என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்பத்துல இருந்தவரு. உண்மையிலே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். பக்கத்துல சின்ன போட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இப்ப 28 வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. உண்மை புரியாம இருக்கு. அந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் கோபகுமார் சார் பார்த்துருக்கிறாரு. ஓகே, எல்லாமே நம்ம எண்ணங்க போல் நம் வாழ்க்கை உயரும். தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கொள்மை. மனசை இளமையா வச்சுக்கோங்க. போட்டி பொறாம வச்சுக்க, போட்டி வைக்கலாம், பொறாம வச்சுக்காதீங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். ஆர்சிஎம் இல்ல. உண்மையிலே நேத்து அந்த ஒரு செகண்ட்ல இந்த 2500 ரூபாய்க்கு அந்த நூட்டி ஜார்ஜ் வித்த உடனே அவ்வளவு ஆனந்தமாயி போச்சு. இது என்னடா எனக்கு பேச தெரியாது நினைச்சிருந்தேன். ஒரு செகண்ட்ல பேசினா இருந்தாலும் என் பேச்சுக்கு மயங்கிட்டு வாங்குறாரு. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அது உண்மையிலே கடவுள் கிஃப்ட் தான். இன்னைக்கு அந்த 25,000 பிவி ஒரு சாதனை படைத்த பெண்மணி நம்ம வெண்மதி மேடம் தான். அந்த அந்த ஒரே சொல்லிட்டு முடிச்சிடும். கோபகுமார் இருக்கும்போது அவ்வளவு பேர் 8 மணிக்கு வச்சு இவர் அடிப்பாரு சொல்லி நிக்க வச்சுட்டாங்க. பயமாயி போச்சு எனக்கு. இவ்வளவு பெரிய மீசை வச்சுட்டு கேவலமா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் கோபகுமார் சார், கண்டிப்பா அடிப்பியா சார்? நான் கண்டிப்பா அடிக்கிறேன் சார் சொல்லிட்டு தைரியமா வந்துட்டேன். ஆனா நைட்டுல தூக்கம் இல்லை எனக்கு. 25,000 பிவி சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தேன் வெறி. அந்த நம்ம கோபகுமார் ப்ராமிஸ் பண்ணிட்டோம். எதுக்குன்னு இந்த மோட்டிவேஷன் பேசுறேன்னா, மீட்டிங்ல இருக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு அந்த வெறித்தனம் எனக்கு வரும். முதல்ல வெண்மதி மேடம் அடிச்சாங்க. 8வது நான் சொன்னோன்னே அடிச்சு காமிச்ச உடனே கோபகுமார் சார் இன்னைக்கும் என் மேல மரியாதை வச்சு எந்த மெசேஜ் போட்டாலும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு, மெசேஜ் பண்ணுவாரு, தேங்க்ஸ் சொல்லுவாரு எல்லாம். அந்த பெருமை வந்து நம்ம வெண்மதி மேடம் தான். இன்னைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே அது ஒரு ஊக்கம், மோட்டிவேஷன் பண்ணுவேன். இல்ல அவ்வளவு பேர் இந்த மனுஷன் இந்த மீசக்காரர் சொல்லிட்டு பெரிய மீஸ் செஞ்சு ஜெயிப்பாரு சொல்லிட்டு இன்னும் பிளட் ரோட்ல நிக்க வச்சா நான் என்னத்த பண்ணிட்டோம்? அப்பதான் புதுசா மீட்டிங்க வரேன். பிவி பத்தி அதுக்கப்புறம் எங்க கீழே எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 50,000 பிவி அடிக்கலாம் வந்துட்டாங்க. இதனுடைய பெருமை வந்து நம்மளுடைய வெண்மதி மேடத்துக்கும், என்னுடைய அப்ளைனர் ரவி சாருக்கும், குணா சாருக்கும், என்னுடைய குருநாதர் உண்மை எல்லாருக்கும், அமராளி சார், அப்படி எல்லாருக்குமே நன்றி. எல்லாம் சூப்பர் மேடம். உண்மையிலே மேடம் நீங்க பெரிய சாதனை பெண்மணியா வருவீங்க. வாங்க, சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். நன்றி நன்றி. வாங்க மேடம். மன்னிக்கவும், இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துல ஃபுல் டே வந்து ஸ்டால் போட்டதுனால உங்க பேச்சை கேட்க முடியல. ஜஸ்ட் நவ் இப்பதான் உள்ள வந்தேன். அதுக்கு பதில் விஸ்வநாதன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்ன ஒரு இவ்வளவு கம்பீரமா, உண்மையிலே வந்து ஒரு எம்டி பின்னாடி கம்பீரமா முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. அடா அடா அடா. உண்மையிலே வந்து ஆல் இந்தியா உமன் எம்பவர்மெண்ட்னா அந்த கம்பீரம் உங்களுக்கு மேடம். ஐநாவரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல முதல் சர்வீஸ் நீங்க தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க உங்க கையால. ஸோ இன்னைக்கு வந்து உங்க மூலியமா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்துக்கிறோன்னா அது உங்களுடைய மேடம், நம்மளுடைய சசிகலா மேடம் சொன்ன மாதிரி உங்களுடைய கம்பீரம், மகாலட்சுமி சொன்ன மாதிரி உங்களுடைய கௌரவமான அந்த பேச்சு, சிரிப்பு, வீட்டுல என்னதான் இருந்தாலும் அதை வந்து வெளிக்காமிச்சிக்காம
கோபமே இல்லாம எங்களெல்லாம் இவ்வளவு தொலை வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம ஒரு ஆர்சிஎம் தான் அப்படின்றத வந்து ஒரு அந்த உங்களுடைய உற்சாகமான பேச்சு. ஸோ நாங்கெல்லாம் வளர்ந்து காரணம் உங்களுடைய உற்சாகமான பேச்சுனாலதான். கண்டிப்பா இன்னி உங்க பேச்சு கேட்கறதுனால கண்டிப்பா நான் வந்து அந்த யூடியூப்ல போய் நான் கண்டிப்பா கேட்டு நான் ரசிக்கிறேன். உண்மையிலே அந்த சவுத் இந்தியாவுக்கான ஆல் இந்தியாவுக்கான ஒரு உமன் எம்பவர்மெண்ட் நீங்க தான். அது கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறுவீங்க. ஒரே ஒத்த வயது இருந்தாலும் நிச்சயமா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிடைச்ச ஒரு லீடர் கண்டிப்பா எங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமா உங்களுக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு உமன் டேப்லெட்டை பத்தி போன்லயே பேசி நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் மறக்க முடியாது. கண்டிப்பா நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த 11 மணி அந்த கோயம்புத்தூர் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நீங்க எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து உங்க பேச்சை கேட்டு நிறைய பெண்களும் ஆண்களும் விழித்தெழுந்து ஆர்சிஎம்ல கண்டிப்பா வரணும். நிச்சயமா வருவோம். ஜெயார்சியம் குட் ஆர்சியம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி 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 பொன்குணா சார், ரொம்ப அருமை. நன்றி நண்பர்களே. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மீண்டும் ஒரு முறை வெண்மதி மேடத்துக்கு. பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வரட்டும். பெண்கள் மத்தியில பெரிய அச்சீவ்மெண்ட்டுகள் வரட்டும், பின் அச்சீவ்மெண்ட்டுகள் வரட்டும். நிறைய பெண்கள் வந்து 1.5 வார்டுகள் எடுக்கட்டும். நிறைய பேர் டைமண்ட் கிளப்புகள் பண்ணட்டும் என வாழ்த்தி உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ஜெயாசியம் குட் ஆசியம். மேடம் அப்படியே கும்பிடுறோம் மேடம். மேடம் வெண்மதி மேடம் அப்படியே கும்பிடுற மாதிரி வைங்க கையே. அப்படியே கும்பிடுற மாதிரி வைங்க மேடம். அப்படியே அப்படியே வைங்க. அப்படியே வைங்க. என்ன ஓட்ட கேக்குறாங்க. அப்படியே அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம். செம மேடம். ஓகே, ரொம்ப நன்றி அமரால் சார். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வெள்ளை மனசு கொண்ட